வணக்கம் நண்பர்களே. நாங்கள் ஏற்படுத்திய ஜூம் இணையதளம் மூலமாக பலர் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி. அதற்கு பின்னூட்டமாக தொலைபேசியிலும் இமெயில் மூலமாகவும் அல்லது யூடியூப்பினுடைய பின்னூட்டங்களிலும் நிறைய கருத்துக்களை நண்பர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு விஷயம் மிக தெளிவாகிறது. தமிழ் பேசும் மக்கள் பலருக்கு தத்துவார்த்தமான பிரச்சனைகள் குறித்து மிகுந்த ஈடுபாடு இருந்து வருகிறது என்பதுதான் அந்த விஷயம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது உங்களுடைய பங்கேற்பு என்பது தொடர்ந்து இருக்க வேண்டும். உங்களுடைய ஆதரவு என்பது சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறோம். நம்ம இதை ஒரு உரையாடல் தளமாக தொடர்ந்து மாற்றலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய நண்பர்கள் தாங்களும் கருத்துக்களை பேசுவதற்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்குரிய வகையில் அவற்றை எப்படி ஏற்பாடு செய்வது என்றும் நாங்கள் சிந்தித்து வருகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் நீலகேசி பற்றி தான். நீலகேசி குறுங்காப்பியங்களில் மிக முக்கியமான ஒரு படைப்பாகும். காப்பியம் என்பது ஒரு பெரும்பாலும் கதைகள் கொண்டது. இது ஒரு தர்க்க நூல் என்று அறியப்படுகிறது. நீலகேசி எழுதப்பட்ட காலம் 7ஆம் நூற்றாண்டு என்று பலர் நம்புகிறார்கள். ஆனால் அப்பாத்துரையார் பன்மொழி புலவர் அப்பாத்துரையாருடைய நூல்கள் ரொம்ப பிரபலம். இதில் அவர் எழுதிய புத்தகத்தில் 1ஆம் நூற்றாண்டாக இருக்க வேண்டும் என்று கூட கருத்துகிறார். பழந்தமிழ் இலக்கியத்தில் தர்க்க ரீதியான நூல்கள் வெகு சிலவே காணப்படுகின்றன. அவற்றில் முக்கியமானவைதான் குண்டலகேசி, நீலகேசி, அஞ்சனகேசி, காலகேசி என்பனவாகும். நீலகேசி தர்க்க ரீதியான விவாதம் கொண்ட ஒரு நூலாக அமைக்கப்பட்டிருக்கிறது. முழுக்க கதையோட்டம் என்பது கற்பனை தான். அந்த கற்பனை கதையை வைத்து அதன் உள்ளாக அவர்கள் தத்துவ பின்னல்களை மேற்கொண்டிருக்கிறார் இந்த நூலினுடைய ஆசிரியர். இந்த நூல் ஆசிரியர் யார்? இது யாராலும் கண்டுபிடிக்க முடியலை. நீலகேசி குறித்த இந்த காணொலியை 2 பகுதிகளாக தயாரிக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம். முதல் பகுதி பௌத்தம் சார்ந்த விமர்சனங்களை எல்லாம் அதில் பதிவு செய்ய போகிறோம். ஒரு 4 பௌத்தம் சார்ந்த நபர்களை அவங்க ஆளுமைகளை அவங்க சந்திக்கிறாங்க, புத்தர் உட்பட. அவர்களோட வாதப்போர் புரிகிற விஷயங்களை எல்லாம் தொகுத்து இந்த முதல் காணொலியில் கொடுத்துட்றோம். 2வது காணொலியில் அவங்க சாங்கியம், வைசேஷிகம், அப்புறம் ஆசீவகம், அப்புறம் வேதம் குறித்தெல்லாம் உரையாடல்களை, விவாதங்களை மேற்கொள்கிறார்கள். அது குறித்து 2ஆம் பகுதியில் நம்ம காணொலியாக நம்ம வழங்க இருக்கிறோம். அதனால் இதை பார்க்குற நண்பர்கள் இதோடு நிறுத்தி கொள்ளாமல் நீலகேசி பற்றி மேலும் அறிய விரும்பினால் 2ஆம் பகுதி காணொலியை தவறாமல் காணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 10 சருக்கங்களாக 894 பாடல்களை விருத்தப்பாவாக ஆக்கியிருக்கிறார் நீலகேசியுடைய ஆசிரியர். ஆனால் அதற்கு பின்னால் தான் உரை எழுதப்படுகிறது. அது 1ஆம் நூற்றாண்டாக இருப்பதற்கு சாத்தியக்கூறு மிக குறைவாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சமண நூல். இது சமணம் செழித்தது 5ஆம் 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆக 7ஆம் நூற்றாண்டு என்பதற்கான சான்றுகள் நிறைய தெரியுது. சமண நூல்னால் சமண தத்துவம் தான் சிறந்த தத்துவம் என்பதை வெளிப்படுத்துவதற்கான விவாதம் கொண்ட நூல் இது. இந்த நூல் அதிகமாக தமிழ் பரப்பில் விவாதிக்கப்படவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது குறித்து உருவாக்கப்பட்ட கதை பின்னணி, கதை இதை பற்றிலாம் நிறைய பேசியிருக்கிறாங்க. அது உள்ளுக்குள்ளே வைக்கிற ஆர்குமெண்ட்ஸ் பற்றி அதிகமாக யாருமே ஃபிலாசபி வேர்ல்டில் எனக்கு தெரியும், உறுதியாக தெரியும். ஃபிலாசபி வேர்ல்டுன்னு சொன்னால் அகாடமிக்காக பேராசிரியர்கள் இவங்கெல்லாம் அதிகமாக விவாதிக்கவில்லை. இந்த டெக்ஸ்ட்டை எடுத்து விவாதம் செய்திருந்தால் தமிழ் மண்ணுடைய தத்துவ செழுமையானது இன்னும் கூட வெளியில் புலப்பட்டிருக்கும். இதற்குரிய உரை எழுதியவரே பார்த்தீங்கன்னாக்க 14ஆம் நூற்றாண்டில் தான் உரை எழுதுகிறார் ஒருத்தர். இதுக்கு நீலகேசியை ஓலைச்சுவடிகளிலிருந்து எடுத்து அதற்கு உரை எழுதியவர் சமய திவாகர வாமன மாமுனிவர் என்பவர். 14th centuryயில் அவர் இருந்திருக்கிறான்னு சொல்கிறாங்க. அந்த உரையை எடுத்துக்கிட்டு எவ்வளோ காலம் கழித்து பாருங்கள், கிட்டத்தட்ட 1936
கும்பகோணம் கல்லூரி, அரசு கல்லூரியைச் சேர்ந்த ஒரு பிரின்சிபல் ஒருத்தர், சக்கரவர்த்தி நாயனார் என்பவர். அவர் ஆங்கிலத்தில் அதற்கான ஒரு பெரிய முன்னுரை எழுதுகிறார். அந்த முன்னுரையை அடிப்படையாக வைத்து பின்னால் நம்முடைய பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் அவர்கள் ஒரு பெரிய விளக்க உரையை எழுதியிருக்கிறார். அதெல்லாம் கிட்டத்தட்ட 60க்கு பின்னால் தான் பாரி புத்தக நிலையம் போன்றவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே போல் நீலகேசி குறித்து தஞ்சை பல்கலைக்கழகமும் 1984 ஒரு நூல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். நீலகேசி என்ற பெண்மணி மூலமாக தத்துவத்தை பேசுகிறார் இந்த படைப்பினுடைய ஆசிரியர். மணிமேகலை மூலமாக தத்துவத்தை பேசுகிறது பௌத்தம். அப்போது இவங்க பெண்களை முன்னிறுத்தி தத்துவவாதிகளாக முன் வைக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்கிறோம். இந்த நீலகேசி பொதுவாக நீலகேசின்னு ஒரு பெண்மணின்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் கதைப்படி பார்த்தால் அது ஒரு பெரும் பேய் என்று தான் தமிழ் நூல்களில் குறிப்பிடுறாங்க. அந்த அம்மா ஒரு பெரிய பிசாசு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊரில் அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த பழையனூர் நீலி கதைகள் இந்த நீலகேசியோடு தொடர்பு படுத்தப்படுகிறது. பழையனூர் நீலி தான் நீலகேசி அப்படின்னு சொல்கிறாங்க. பழையனூர் நீலின்னு சொல்லிட்டாக்க யார் இந்த பழையனூர் நீலி, அது என்ன பேய், அது என்ன பிசாசுன்னு போனால் அதுக்கு ஒரு நிறைய கதைகள் இருக்கின்றன. அந்த கதையெல்லாம் எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்க, அது 1 மணி நேரம் ஓடி போயிடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள்லாம் இருக்கின்றன. ஆனால் இவர்கள் வைக்கின்ற நீலி என்பவள் சமண மதங்கள் முன்வைக்கின்ற கதையிலே வெளிப்படுத்தப்படும் நீலி ஆவாள். அவளும் பழையனூர் நீலியாக இருக்கலாம். பாஞ்சால நாட்டினுடைய புண்டரவர்தன் என்ற நாட்டினுடைய மன்னன் சமுத்திரராசன், அவருக்கு குழந்தை பிறகுல அதுக்காக மக்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ பாலாலயம்னு ஒரு சுடுகாடு இருக்குது, அங்கே பிடாரி அம்மன் இருக்குது. இந்த பிடாரி அம்மன் கிட்ட இவங்க பிரார்த்தனை பண்ணுற மக்கள் ராஜா குழந்தை வேணும், ராஜாவுக்கு குழந்தை பிறந்து விடுகிறது. அதற்காக இவங்க ஆடுகளை பலி கொடுப்பதற்காக சுடுகாட்டுக்கு வராங்க, எடுத்துகிட்டு வராங்க, ஆடுகளை கொண்டு வராங்க. அப்பொழுது அந்த பகுதியிலே முனிச்சந்திரன் ஒருத்தர், அவர் தமம் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அவர் ஒரு சமண முனிவர். அவர் இவங்கெல்லாம் ஆடுகளோடு போகிறத பார்த்தோன்னே சமணத்துக்கு அடிப்படையான கோட்பாடே அகிம்சை தான். அதிலிருந்தான் காந்தியடிகள் கூட அந்த கருத்தை எடுத்துக்கொண்டாருன்னு சொல்லுவாங்க. அவங்கள கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி போய் பலியெல்லாம் கொடுக்காதீங்க, கடவுள் பலி கேட்குமா, ரத்த பலி கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுடைய மனதை மாற்றி ஒன்று பண்ணுங்க, மண்ணாலான பொம்மைகளை செய்து அதை பலியிடுங்கள் சொல்கிறார். இல்லை மாவாலான பொம்மைகளை செய்து பலியிடுங்கள், கொடுத்தா மாதிரி இருக்கின்றாங்க. அவங்கள அதை ஏற்றுக்கொண்டு அந்த மாதிரியே செய்துட்டு போயிடுறாங்க. இதனால் அந்த சுடுகாட்டுக்குள்ளே இருந்த பேய் கணம்னு போட்டிருக்காங்க. அதில் இதை நாம் ஒரு கதை தான் அது. அந்த பேய் கணம் அங்கே காளி பிடாரிக்கு பயங்கர கோபம் வந்துடுது. என்னடா அதை ரத்த உணவு சாப்பிட்லான்னு பார்த்தா எதாவது கெடுத்துட்டான், இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் கிடைக்கும்னு பார்த்தா கிடைக்காம போயிடுச்சேன்னு அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம். அம்மாவா ஐயாவான்னு தெரியல எனக்கு, அது இதுவாக இருந்துட்டு போகுது. இன்னும் என்ன பண்ணுறாங்க, பிடாரி என்ன பண்ணுது, இந்த நாள் ஏதாவது நம்ம செய்திடலாமான்னு பார்க்குறது. ஆனால் அதனுடைய சக்திக்கு உட்படல, ஏன்னா இவர் நிறைய தவ வலிமை கொண்டவராக இருக்கிறார். அதனால் அது தேடி கண்டுபிடிச்சி இந்த பழையனூர் நீலி என்ற பிசாசை பெரிய பிசாசை கண்டுபிடிக்குது. பழையனூர் நீலி யாருக்கும் அடங்காத ஒரு பெரிய பிசாசாக இருக்கிறது. அதனால் அது அழைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு முனிவர் இருக்கிறாரு, முனிச்சந்திரன். அவர் இந்த மாதிரி நம்ம குலத்துக்கே சாப்பாடு கிடைக்காம பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறதாக கதை. நீலி என்ன பண்ணுது, சரி இவரை நம்ம விரட்டி விடுவோன்ட்டு ட்ரை பண்ணுது. அதுக்காக கொடூரமான தன் முகங்களை எல்லாம் முன்னால் நின்று காட்டுது. ஆனால் அவர் தான் தவ வலிமை பெற்றவராச்சு, இதெல்லாம் அவர் சாதாரணமாக புறம்பள்ளி விடுகிறார். அதனால் அதில் ஒன்றும் செய்ய முடியல. அப்புறம் மன்னருடைய பெண் போன்ற ஒரு இளவரசி மாதிரி, ஏதோ ஒரு இளவரசி மாதிரி ஒரு அழகு பெண்ணாக தன் முன்னால் தோன்றி அவரை வசியப்படுத்த முயற்சி பண்ணாலும் அவர் சொல்கிறாரு, நீ நீலி தானே, எனக்கு தெரியும், நீ காமத்துக்காக வரவில்லை, என்னை இந்த மாதிரி ஒடுக்குவதற்காக வந்திருக்கிற அப்படின்னா அதுக்காக என்னென்னமோ செய்து பார்க்குது. அது என்னென்னமோ செய்து பார்த்து முடியல. என்ன அந்த முனிவர்கிட்ட இது சரண்டர் ஆகிடுது. சரண்டர் ஆகி, முனிவரே நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்க, ஞானியாக இருக்கிற, எனக்கு என்ன மீட்சி சொல்லுன்ற. அப்போ அவர் என்னுடைய நல்ல குணத்தை புரிந்து கொண்டு நீலிக்கு சமணம் குறித்து விளக்குகிறார். சமணத்தினுடைய பெருமைகளையும் அதனுடைய தத்துவார்த்தங்களையும் அதுக்கு விளக்க நீலி என்பவள் ஒரு பெரிய ஒரு தத்துவ சிந்தனையாளராக
உருகொள்கிறார். சமணத்தை விரிவாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் அப்பொழுது நாட்டிலே மிக வலுவாக இருந்த பௌத்தத்தை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்தது. ஐயால அவர் சொல்கிறாரு, நீ பௌத்த துறவிகளோடு பௌத்தத்தின் சார்பாக பேசக்கூடியவர்களோடு வந்து ஆர்கியூ பண்ண. அந்த மாதிரி எல்லா சமயங்களும் இருக்கிறது, வைசேடிகம் இருக்கிறது அப்பொழுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசீவகம் இருக்கிறது, இப்படி நிறைய மதங்கள் வந்து அப்பொழுது வைதீகம் இருக்கிறது. வேதாந்தா வந்து என்ன சொல்கிறாங்க, முழுமையாக உருபெறாத ஒரு காலகட்டம் அது. அப்போ தான் வந்து சங்கரர்லாம் வராரு, பின்னால் தான் ராமானுஜர் வராரு, அவங்கெல்லாம் வரல இந்த பீரியட், அதுக்கு முன்னாலே இந்த பீரியடு. ஸோ அவங்க வந்து இம்மாதிரி அப்பொழுது இருந்த அப்போது ஆசீவகம் இருக்குது, பின்னால் ஆசீவகம் இல்லை. அப்படி இவங்க அப்பொழுது இருந்த அந்த முக்கியமான சாங்கியம் போன்ற பள்ளிகளோடலாம் வந்து விவாதம் பண்ணுவதற்காக அந்த நீலகேசியை வந்து தயார் பண்ணி அனுப்புகிறார். நீலகேசி அங்கிருந்து கிளம்பி செல்கிறாள். கிளம்பி சென்று ஒவ்வொரு மதம் சார்பான தத்துவ ஆளுமைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வந்து விவாதம் செய்கிறாள். விவாதம் செய்து அந்தந்த ஆர்கியூமெண்ட்ஸை வந்து உடைக்கிறாள். இதுதான் வந்து இந்த நூலுடைய முக்கியமான ஃப்ரேம் ஒர்க்கு. இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா ஆர்கியூமெண்டேட்டிவாக இருக்குது. பிளேட்டோனுடைய டயலாகுடைய பாணியில் இருக்கிறத கூட சொல்கிறாங்க. இது ஓரளவுக்கு உண்மை என்று கூட எனக்கு தெரிகிறது. ஏன்னா என்ன செய்கிறா, முதல்ல ஒரு இடத்துக்கு போகிறா, பௌத்த துறவிக்கிட்ட தான் போகிறா, அங்கே டிஸ்கஷனை மேற்கொள்கிறா. பௌத்தத்திலே கிட்டத்தட்ட வந்து 3 பேரை கடந்து செல்கிறார். கடைசியில் வந்து புத்தரிடமே சென்று வந்து அவள் வந்து விவாதம் செய்வதாக அந்த கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் நூற்றாண்டில் புத்தர் இருந்தாரா இல்லையான்லாம் வேறு விஷயம், அந்த புத்தர் தான் பழைய புத்தரான்றது வேறு விஷயம். ஆனால் இது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸுக்காக தன்னுடைய செழிப்பாக இந்த ஒரு ஃபிலாசபி டெக்ஸ்ட்டை வந்து ஒரு விருத்தப்பாலை கொண்டு வந்து வைக்கணுன்றது வந்து மண்டை உடைக்கிற சமாச்சாரம். சாதாரண வந்து ஒரே நிலையில் எழுத முடியாது, பாடல்களால் எழுதும்போது இதெல்லாம் வந்து வரதான் செய்யும். ஸோ புத்தரையே வந்து தோற்கடிக்கிறாள் அவள் வந்து ஆர்கியூமெண்ட்ஸில். அப்போது இதில் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 10 சாப்டர்ஸ் இருக்கிறதா சொன்னோம். இந்த 10ல் வந்து 4 முக்கியமான விஷயம் வந்து பௌத்தத்துக்கு எதிரான ஆர்கியூமெண்ட் சம்மந்தமாகத்தான் இருக்கிறது. இப்போ இதை தான் வந்து இன்றைக்கி காணொலியில் நம்ம வந்து பார்க்க வரோம். என்ன ஆர்கியூமெண்ட்ஸு, ஃபிலாசாபிக்கலாக என்ன பிரச்சனை, எதை பற்றிலாம் விவாதிக்கிறாங்கன்னு. நீலகேசி 894 பாடல்கள் கொண்டது, 10 சாப்டர்ஸ், 10 சருக்கங்களை கொண்டது. ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தரோட போய் அவங்க விவாதிக்கிறாங்க வந்து ஒரு சாப்டராக போட்டிருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னாக்க தர்ம உரை சுருக்கம்னு முதல்ல ஒன்று கொடுக்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, சமணத்தை பற்றிய அதனுடைய கோட்பாடு குறித்த ஒரு சிறு விளக்கத்தை தர்ம உரை சுருக்கம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃபிலாசபி என்னன்றதை பிளேஸ் பண்ணுறாங்க, சமண தத்துவம் என்ன. அதற்கு பிறகு குண்டலகேசி வாத சருக்கம், அதாவது குண்டலகேசியோடு அவங்க டயலாக் நடத்துகிறாங்க. பிறகு அருக்கச்சந்திர வாத சருக்கம், மொக்கல வாத சருக்கம், புத்தவாத சருக்கம், ஆசீவகவாத சருக்கம், சாங்கியவாத சருக்கம், வைசேடிகவாத சருக்கம், வேதவாத சருக்கம், பூதவாத சருக்கம் அப்படின்னு 10 சாப்டர்ஸ். இவை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சமண தத்துவத்துடைய ஒரு சின்ன ஒரு புரிதல் தேவைப்படுது. ஏன்னா இந்த ஹோல் டெக்ஸ்ட் வந்து சமண தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கிறது. சமண தத்துவத்தை வைத்துக்கொண்டு பிற தத்துவங்களை வேதாந்தம் உட்பட எப்படி வந்து நீலகேசி வந்து மறுக்கிறாள், தத்துவார்த்தமாக தர்க்க ரீதியாக மறுக்கிறாள் என்பதுதான் இதில் வைக்கப்பட்ட சவால். சமண தத்துவம் என்று எடுத்துக்கொண்டால் அங்கே கடவுளுக்கு வேலை இல்லை, ஜீவா அஜீவா. இந்த ஜீவன்கள் என்பது வந்து எப்படி இருக்கும்னாக்க அஜீவனுக்குள்ளே புகுந்து கொள்ளும். அஜீவன் தான் மேட்டர், இந்த மேட்டருக்குள்ள ஸ்பிரிட் புகுந்துக்கும். இந்த ஆத்மா என்பது வந்து பல்வேறு சைஸில் இருக்கும். இப்போ வந்து அதுதான் வந்து ஜெய ஃபிலாசபியில் கூட ஒரு ப்ராப்ளமாக கூட பார்க்குறாங்க. இந்த நிறைய ஆன்மாக்கள் இருக்குது, அதுதான் வந்து அநேகாந்தவாதம்னு சொல்கிறாங்க. நிறைய ஆன்மாக்கள் இருக்குது. இந்த ஆன்மா வந்து ஓரறிவு பிராணியிலே இருக்குது, 6 அறிவு பிராணியிலே இருக்குது. இந்த சின்ன சின்ன எறும்புலேருந்து ஆரம்பித்து உயிர் அதுக்கு இருக்குது. எறும்பு என்ற உடலுக்குள்ளே போகும்போது உயிருடைய அளவு சின்னதாக இருக்கும். மனிதன் போன்ற அல்லது யானை போன்ற ஒரு பெரிய உருவத்துக்கு போகும்போது அதனுடைய உயிருடைய அளவானது பெருசாகும்னு அவங்க ஒரு தத்துவம் சொல்கிறாங்க. அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் அநேகாந்தவாதம்னு சொல்லிட்டோம்மா, கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டோம். இந்த உலகமானது ஒரு கடவுளால் படைக்கப்படவில்லை,
ஒரு பிரம்மாண்டமான பேரான்மாவினுடைய பகுதியாக இந்த ஆன்மாக்கள் இல்லை. ஆன்மாக்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்கின்றன. ஆனால் இவைகளுக்கு மறுபிறவி உண்டு. இவைகளுக்கு மறுபிறவி உண்டு என்றால் அதை தீர்மானிப்பது கர்ம வினைதான். கர்ம வினையையும் இந்த லைஃபினுடைய மீட்சியையும் அவங்க வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. கர்ம வினைன்னு வந்துட்டாக்கா அங்கே எத்திக்ஸ் ஸ்ட்ராங்காக வந்துடுது. சமணத்தை பொறுத்தவரை கர்மத்திலிருந்து விடுதலை பெறுவதுதான் முக்தி. ஒரு ஆன்மாவுக்கு கர்மத்திலிருந்து விடுதலை பெறணும். அதற்கான வழிகாட்டுதல் தான் 3 ரத்தனங்கள்னு சொல்கிறாங்க. நல் ஞானம். நல் ஞானம்னா திரும்பியனாக்க தவறுகள் இல்லாது முழுமையாக விஷயங்களை புரிந்து கொள்ளுவது நல் ஞானம். நற்காட்சி, பார்ப்பதும் வந்து சரியான விஷயங்களை பார்ப்பது என்பது. 3வது நல்லொழுக்கம். இந்த ஒழுக்கம்ன்றது தான் வந்து நம்ம பின்னால் யோகத்துலேயும் வருது. இந்த அஷ்டாங்க மார்க்கங்கள் சொல்கிறாங்க பாருங்கள். அதில் நியமங்கள்னு சொல்லக்கூடிய திருடாமை, பொய் சொல்லாமை, அவரை வந்து பிரம்மச்சாரியம் காப்பது, ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து இதில் தான் வருது. இதில் மிக முக்கியமான ஒரு நற்பண்பாக வைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அஹிம்சை. அஹிம்சை தான் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு 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 ப்ராக்டிஸாக முன்மொழிகிறாங்க. அஹிம்சை என்றால் பிற எந்த உயிரையும், சக உயிரை வந்து ஒரு உயிர் பிராணியாக கூட இருக்கலாம், அதை வந்து நம்ம வந்து பாதிச்சிடக்கூடாதுல அவங்க அது வந்து கர்ம வினையை கூட்டிடும். அதனால் வந்து அவங்க அதுதான் வந்து வலியுறுத்துகிறார்கள். இந்த அகிம்சையின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய நல் ஞானம், நல்லொழுக்கம், இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும், மீட்சி கிடைக்கும். இது திரும்பி தான் 7 உலகங்கள் இருக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் செய்கிற கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நரகத்துக்கு போகலாம், இல்லை வெவ்வேறு லெவல்ஸுக்கு போயிட்டு நீங்கள் திருப்பி வரலாம். அப்புறம் வந்து பிறவி இல்லாத பெருங்கடலை நீங்கள் நீந்தலாம்ன்றலாம். இது ரொட்டீனான மற்ற தியாலஜி தான், இறையியல் தன்மைகள் கொண்ட விஷயம் தான். ஆனால் இறைவனே இல்லாமல் டீல் பண்ணிக்கிறாங்க. ஜீவனுக்கு மட்டுமே இந்த விஷயத்தை கொடுத்துறாங்க. அஜீவான்னு சொல்லும்போது பொருள். இந்த பொருள் என்பது வந்து வளர்ச்சி அடையாதா அப்படின்னு கேட்டாக்க, ஒரு மலை வளர்ந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து லாஜிக்கலாக நீலகேசி வந்து மறுக்கிறாள். பொருளின் வளர்ச்சி என்பது படிமங்களாக படிவது, அது வந்து வளர்ச்சின்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் இயக்கம் இல்லைன்றாங்க. எது இயக்கம் கொண்டதாக இருக்கிறதோ உயிர் கொண்டதாக இருக்கும் அது. அப்போ உயிர் கொண்ட ஒரு இயக்கத்தைத்தான் வந்து வளர்ச்சியாக நம்ம பார்க்க முடியும், மாற்றமாக பார்க்க முடியும். அப்போது மாற்றம் என்றால் என்ன, வளர்ச்சி என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, உயிர் எங்கே இருக்குது, அதனுடைய தன்மை என்ன, அது எல்லாத்தையுமே வந்து சமணத்தில் வந்து விளக்குறாங்க. சமண தத்துவங்கள் வந்து இந்த நிலைப்பாட்டிலிருந்து நின்று வேதாந்தா தத்துவத்தை வந்து மதிக்கின்றது. இந்த அளவிற்கு இதை சுருக்கமாக நம்ம வந்து சொல்கிறோம். சப்தபங்கி வாதம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆர்குமெண்ட் எடுத்துட்டால் 7 ஆங்கிள்லேருந்து பார்க்கலாம். இருக்குது, இல்லை, இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், இல்லாமலேயே இருக்கலாம். இப்படிலாம் நம்ம வந்து லாஜிக்கலாக பொசிஷன்ஸை பேஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஒரு 7 சப்தபங்கி வாதம்னு சொல்கிறாங்க. அப்போது ரிலேட்டிவ் கான்செப்ட்ஸில் தான் வந்து ஒரு விஷயம் இருக்குதா இல்லையான்றது நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுன்ற ஒரு லாஜிக்கல் ஆர்குமெண்ட்டையும் இங்கே வைக்கிறாங்க. நமக்கு என்ன குணம் இருக்குனாக்கா, ஒன்று இருக்குது, இல்லை, இந்த பைனரியிலேயே நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். நம்ம இதுதான் வந்து நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமே. நம்ம தோழர்கள் கூட என்ன போடுவாங்கனாக்கா, இது இருக்குதியா, நம்ம நண்பர்கள் சில பேர் ஃபோன் பண்ணாங்க, அறிவை கொண்டே விவாதங்களை பண்ணியிருக்கிறார்கள் உங்கள் காணொலியில், யாருக்குமே அனுபவமே இல்லை, அதனால் அவங்களுக்கு தெரியாது. அறிவை கொண்டு அறியவே முடியாது என்று நிலைப்பாடு எடுக்கிறார்கள். உணர்வுகளும் அறிவும் பிரிக்க முடியுமான்னு சமத்தில் கேட்டால் பிரிக்க முடியாது. ஜீவத்தையும் பிரிக்க முடியாது. அது வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று. சில இடத்துல வந்து அது அஜீவனுடைய தன்மை பெரிதாக இருக்கும், ஜீவன் அதில் கம்மியாக இருக்கும். சில இடங்களில் ஜீவனுடைய தன்மை அதிகமாக இருக்கும். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்றுக்குள் ஒன்றாகத்தான் இருந்து ஒரு இயக்கம் நடக்கிறதுன்னு ஒரு டயலட்டிக்ஸ் இருக்கிறாங்க. சொல்ல போனாக்கா ஒரு அந்த காலத்து இயங்கியலாக நான் பார்க்கிறேன். அது இந்த புத்தம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பின்னால் வரும், நம்ம பார்ப்போம். ஆக இந்த கோட்பாடுகளை, இந்த சில கீற்றுகளை மட்டுமே நான் முன்வைக்கிறேன். இதனுடைய அடிப்படையில் வந்து நீலகேசி விவாதங்களை மேற்கொள்கிறாள். அந்த காலகட்டத்தில் பௌத்தம் கிளைவிட்டு பரவி இருந்தது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சமயமாக அது இருந்திருக்கு.
இப்போ சமணத்துக்கு எதிராக இருப்பது பௌத்தமாகத்தான் அவர்களுக்கு பட்டிருக்கிறது. அதனால் இந்த சாப்டர் ஒரு 4 சாப்டர் வந்து பௌத்தத்துக்கு எதிரான ஆர்கியூமெண்ட்ஸ் கொண்டதாக இருக்குது. அந்த வகையில் முதல்ல நம்ம குண்டலகேசி வாதம் எடுத்து பார்க்கலாம். குண்டலகேசி நூல் நமக்கு கிடைக்கல, ஆனால் நீலகேசியிலேருந்து குண்டலகேசியோட ஆர்கியூமெண்ட்ஸ் நமக்கு தெரியுது. குண்டலகேசி என்ற ஒரு பெண்மணியை வந்து பௌத்தம் சார்பாக அத்தாரிட்டேட்டிவாக எல்லாத்தையும் நம்ம விளக்க முடியும்னு உட்காந்துருக்கிறான். எங்கே தென் பாஞ்சாலத்தில் காம்பிலின்ற ஒரு ஊரில் அங்கே போய் விவாதம் செய்கிறாங்க. இவ போன உடனே என்ன சொல்கிறா, உங்கள் தத்துவம் என்னன்னு சொல்லுங்கம்மா, முதல்ல நம்ம பேசுவோம், ஆர்கியூ பண்ணுவோம். இது ஒரு மெத்தடாலஜியை காமிக்கிறாங்க. முதல்ல நீங்கள் எந்த தத்துவத்தை குறித்து விவாதம் செய்ய போகிறீர்களோ அந்த தத்துவத்தை முன் வைக்கணும் சுருக்கமாக. இப்போ பௌத்தத்துடைய தத்துவம் என்ன சொல்லுதுனாக்கா அனாத்மவாதம். 2 முக்கியமான தத்துவம் பௌத்தத்தில் இருக்குது. ஒன்று வந்து அனாத்மவாதம், அதாவது ஆத்மான்னு ஒன்று கிடையாது, ஆத்மாவே இல்லைன்னா கடவுளும் கிடையாது. அப்புறம் மாற்றம் ஒன்றே மாறாத உண்மை, க்ஷணிகவாதம். அதுதான் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது. பொருள் கூட வந்து பொய் தான், மாறிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நேற்று இந்த நொடியில் இருந்த நதி அடுத்த நொடியில் இல்லை, தண்ணி மாறிடுது. இப்படி மாற்றங்களை வந்து பேர் உண்மைகளாக அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போ நிலையானது எதுவும் இல்லை. துன்பத்துக்கு காரணம் வந்து இந்த டிசையர், இந்த ஆவல் தான், பேரவா. உலகம் முழுவதுமே சர்வம் வந்து எப்படி இருக்குன்னா துன்பமயமாக இருக்குது. துன்பத்திலேருந்து விடுதலை பண்ணணும். இப்படி ஒரு எல்லாத்தையுமே நெகேட் பண்ணக்கூடிய ஃபிலாசபியாக இருக்குது. இந்த ஃபிலாசபியை பின்னால் சொல்கிறாங்க உபனிஷதங்கள்லேருந்து எடுத்திருக்கலாம் நிறையா பௌத்தம் என்று ஒரு விளக்கம் இருக்கிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும், இதுதான் வந்து அதனுடைய எசன்ஸ். அப்போது புலால் உண்ணதும் கூட அங்கே வந்து மறுக்கப்படுகிறது. புத்தத்தில் டெக்ஸ்ட் படி அப்படி இருக்குது. அப்போ இந்த அம்மா போய் பார்க்குறாங்க. யாரை பார்க்குறாங்க? குண்டலகேசியை பார்க்குறாங்க. நீலகேசி பார்த்துட்டு உங்கள் மதம் பற்றி சொல்லுங்கிறாங்க. நான் இப்போ சொன்ன விஷயத்தில் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 4 விதமான ஸ்ட்ரக்சர் இருக்குது எங்கள் சமயத்தில். முதல்ல வந்து ஒரு தலைவர் இருப்பார், அவர் தான் கடவுள், அவர் தான் பௌத்தர். அவர் வாயிலிருந்து வரக்கூடிய வழிகாட்டுதல்கள் தெய்வ வாக்கு, ஆகமம்னு கூட சொல்கிறாங்க நம்ம ஊரில். அப்போ தெய்வ வாக்கு, அந்த வாக்கிலிருந்து எடுத்துக்கிட்ட உருவான பொருள்கள், அதற்கு பிறகு செயல். அப்போது தலைவர், அவர் கொடுத்த வேதத்திலிருந்து உருவாக்கப்பட்ட பொருள்கள், அதை கடவுளால் தான் உருவாக்கப்படுது. அப்புறம் அதன் விளைவாக வருகின்ற செயல்கள். இந்த 4 தான் வந்து கனெக்டடாக இருக்குது இந்த உலகத்துடைய இயக்கத்தில். இதுதான் இயக்கத்துடைய பேஸ். அந்த வகையில் புத்த வீரான் சொன்னதெல்லாம் நாங்கள் வந்து கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க, புத்தர் வந்து பரிபூர்ணத்துவம் அடைந்தவரா? ஆமாம், அவர் எப்போ அடைஞ்சிட்டாருங்க. இந்த மக்களை உய்விக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அவர் வந்து பிறவி எடுத்து வந்திருக்கிறார். இதை அவங்க அமைதியை கேட்டுட்டு பதில் சொல்கிறாங்க. ஆமாம், அப்படி ஒரு பூர்ணத்துவம் அடைந்தவர் வந்து பிறவி எப்படி எடுக்க முடியும்னு கேட்குறாங்க. பூரணமாக இருக்கக்கூடியவர், அதாவது வினை பயனை கடந்தவர், அதாவது பிறப்பு அறுத்தவர், எப்படி வந்து பிறக்க முடியும்? பர்த் எப்படி எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கொஸ்டினை முன் வைக்கிறாங்க நீலகேசி. இன்னொரு ஸ்டெப் மேலே போய், ஒருவேளை இந்த மக்களுடைய வேதனைகளை தீர்ப்பதற்காகத்தான் அவர் அவதாரம் எடுத்தார் என்று நீங்கள் சொன்னால், தொடர்ந்து மக்களுக்கு இருக்குல்ல பிரச்சனை, துன்பங்கள், துக்கங்கள் இருக்குல்ல, ஏன் இப்போ எடுக்க மாட்டாரு? ஒரு முறை தான் எடுப்பார் அவர் அப்படின்னு கேள்வி வைக்கிறாங்க. மூன்றாவதாக என்ன சொல்கிறாங்க, புலால் உண்ணாமை என்பது கோட்பாடு அளவில் இருக்கிறத தவிர புத்த பிட்சுக்கள் எல்லாரும் நல்லா புலால் சாப்பிட்றீங்க. இந்த புத்தர் வந்து கறி சாப்பிட்டு அதில் விஷம் இருந்து தான் அவரை அஃபெக்ட் பண்ணி இறுதி காலத்தில் இறந்து போனார்னு ஒரு வரலாற்று கதை இருக்கிறது. பௌத்தம் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் நீக்குப்போக்காகத்தான் இருக்கிறது என்பது வரலாற்று பதிவு. அப்போது அவங்க கேட்குறாங்க, ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கொல்லாமை வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம் சமணர்களுக்கு. பௌத்தத்தில் கொல்லாமை வலியுறுத்தப்பட்டாலும் கூட அது வந்து கடைபிடிக்கப்படுவதில்லை என்பதை வந்து பல்வேறு உதாரணங்களை சொல்லி வந்து நீலகேசி வந்து முன்வைக்கிறார். புத்த பிரானால் அருளி செய்யப்பட்ட பீடகங்கள் 3 முக்கியமான நூல்கள் இருக்குது. ஒன்று சுத்த பீடகம்,
ரெண்டாவது வினய பீடகம், அபிதம்ப பீடகம். இந்த நெறிகள் படி பார்க்கும் பொழுது இந்த உலகம் உருவானது, யூனிவர்சல் உருவானது, பொருள்களுடைய இயக்கம், இது எல்லாமே இதுக்குள்ளே தான் விளக்கப்பட்டிருக்கு. நீலகேசி கேட்குறாங்க, சரி புத்தர் அகிம்சையை மேலோட்டமாக வலியுறுத்துவோல் தெரிகிறது, உயிர் போனால் பரவாயில்லன்னு நீங்கள் எல்லாம் சாப்பிட்றீங்க. புத்த பிட்சுக்கள் எல்லாம் அப்போ நிறைய புலால் உண்கிறார்கள். இப்போ இன்னொரு உயிரை கொன்று சாப்பிடுவது என்பது எந்த விதத்தில் அது ஜீவ காரண்யமாக இருக்க போகிறது, அது கர்மவினை கூடிக்கொண்டு தான் போக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது இருக்கட்டும். இந்த உலகத்துடைய படைப்பு குறித்து உங்களுடைய தத்துவம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்குறா நீலகேசி குண்டலகேசி கிட்ட. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, 5 ஸ்கந்தங்களால் ஆனது இந்த உலகம். அந்த ஸ்கந்தங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, உருவக ஸ்கந்தம், உணர்ச்சி ஸ்கந்தம், பெயர் ஸ்கந்தம், செயல், அறிவு. உருவகம் ஒரு ஃபார்ம். இது கிட்டத்தட்ட எனக்கு என்ன தோணுதுனாக்க, அரிஸ்டாட்டிலுடைய தியரி ஆஃப் காசேஷன் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அதான் ஒரு எப்படி ஒரு மேட்டர் உருவாகுதுன்னு கேட்டாக்க, ஒன்று அதனுடைய வடிவம், உருவகம், அப்புறம் உணர்ச்சி ரெண்டாவது, மூன்றாவது அதற்கு ஒரு நாம ரூபம், பெயர் கொடுக்குறாங்க, பெயர், அப்புறம் அது செய்கின்ற செயல், பின்னால் அறிவு என்பது ஒரு 5 ஸ்கந்தங்களால் ஆனது இந்த உலகு என்று புத்தபிரான் தெரிவிக்கிறார். ஆனால் இந்த 5ம் கூட பார்த்தீங்கன்னாக்க அழியக்கூடியவைதான். இந்த 5 ஸ்கந்தங்களும் மூலப்பொருள்களாக நாம் ஆதி மூலப்பொருள்களாக வைத்துக்கொள்ளலாம் இந்த உலகம் உருவாவதற்கு. நம்மளே இது ஒரு நாத்திக பண்புடைய பள்ளியிலிருந்து உலகத்தை புரிந்து கொள்வதற்காக கொடுக்கின்ற ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம். அது வேதாந்தத்தில் இது பிரச்சனையே கிடையாது. பிரம்மர் உருவாக்கிட்டார், அப்படியே ஓடிடலாம். இங்கே இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பிரம்மா, ஒரு பெரும் கடவுளுடைய இல்லாத சூழலில் இந்த உலகம் எப்படி இயங்குகிறது, அது உள்ளுக்குள்ள ஒரு ஆன்மீக பண்பையும் திணிக்க வேண்டும், அல்லது அவர்கள் உணர்ந்ததை சொல்ல வேண்டும். இந்த அண்டம் உருவானது இம்மாதிரியான ஆதி மூல பொருட்களால். ஆனால் இது கூட நிலையாமையாகும், க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறக்கூடியது, க்ஷணபங்கவாதம் அப்படின்னு பௌத்தம் சொல்லுது. இப்போ புத்தத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மாறுதலுக்கு உட்படுகிறது என்ற தத்துவத்தை அது வலியுறுத்துகிறது என்ற நிலைப்பாட்டின் மீது தன்னுடைய கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாள். பௌத்தத்துடைய க்ஷணபங்கவாதம் என்பது ஒன்று போய்கிட்டே இருக்கு, அழிஞ்சிக்கிட்டே இருக்கு. இதுதான் நீலகேசி இப்பொழுது தன்னுடைய ஆர்குமெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. என்ன கேட்குறாங்க, ஒரு மாதிரி ஒரு கண்டினியூட்டியே இல்லாமல் இருக்குது. ஒரு நிகழ்வு நடக்கிறது, அடுத்து இன்னொரு நிகழ்வு நடக்கிறது, அப்போ இந்த நிகழ்வு காணாம போயிடுது. அது அழிஞ்சிச்சுனாக்கா அடுத்தது எப்படி காரண காரியம் இல்லாமல் உருவாக முடியும்? அப்போ காரண காரியத்துடன் ஒரு காரணத்தோடு தான் அடுத்தது எஃபெக்டாக உருவாகுதுன்றது ஆர்குமெண்ட்டே அடிபட்டு போகுது. அது உருவாகுது, அது மறையுது. அப்போது வாசனான்னு, அதாவது ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பு எங்கேயுமே காணலையே தத்துவத்தில். அது அப்படியே மறைஞ்சு போய்கிட்டே இருக்கே, உருவாகுது, அழியுது, அடுத்த க்ஷணம், அடுத்த க்ஷணம், அடுத்த க்ஷணம். இந்த தத்துவத்தில் இதன் சூன்யவாதத்தில் போய் முடிவடைகிறது. சூன்யமாக இருப்பதை புரிந்து கொள்வதுதான் மோட்சம் என்றால், இதில் அறத்துக்கான நிலைப்பாடு இல்லாமல் போகிறது. அப்போது இதுதான் அவங்க வைக்கிற ஆர்கியூமெண்ட். அறம் இங்கு வரக்கூடும். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கின்ற உலகத்தில் மாறாத அறம் பற்றி நான் பேச முடியுமா? இது ரொம்ப ஏற்புடைமை இல்லாத ஒரு விளக்கமாக இருக்கிறதே என்று நீலகேசி ஆர்குமெண்ட்ஸை வைக்கிறாங்க. இன்னொரு படி மேலே போய் புத்தர் தன்னுடைய கண்களையே கொடுத்தாரு, தலையை வெட்டி கொடுத்துட்டாரு, யாரோ கேட்டாங்கன்னு, அவர் கர்ணன் மாதிரி தர்மம் செய்து விட்டார் என்றெல்லாம் கதைகள் அங்கே இருக்கிறது, ஜாடக கதைகள். அதை கேட்டதுக்கு அவங்க கேட்குறாங்க, தலையும் கொடுத்துட்டாருனாக்க அவர் முண்டத்துடனே மோட்சத்துக்கு போனார்னு கேட்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஆர்குமெண்டேட்டிலே கொஞ்சம் சூடாக இருக்குது சில இடங்கள்லாம் பார்த்தாக்க. அதாவது
இந்த கதையை படிக்கும்பொழுதோ இதை ப்ரெசென்ட் பண்ணும்போதோ நம்ம நீலகேசி இருக்கிற மாதிரி கூடவே போக ஆரம்பிச்சிடுறோம் அந்த இலக்கிய பண்புனால். அப்புறம் நம்ம வெளியில் வந்து யோசிக்க வேண்டிய இலக்கியன்றது ஒரு கேரக்டரு, அதன் மூலமாக அந்த ஆத்தர் பேசுகிறார். புத்தர் தலையை கொடுத்துட்டு முண்டமாக போவாதான்னு கேட்குறாங்கனாக்க அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு பதில் இருக்கு. இந்திரன் வந்து இவரை சோதித்ததாக புத்த மத ஜாதக கதைகளில் இருக்கு. இப்படி இந்திரன் வந்து மகா பூர்ணத்துவம் கொண்ட புத்தனை சோதிக்கும் அளவிற்கு பெரியவரா, ரெண்டாவது புத்தர் வந்து ஒரு முக்தி அடைந்த மகான் என்பது வந்து இந்திரனுக்கு தெரியாதா, எதுக்கு சோதிக்கணும் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறார் நீலகேசி. இப்படி நிறைய ஆர்குமெண்ட்ஸாக போகுது. குண்டலகேசியால் தாங்க முடியலை, அவ தோற்று விடுகிறாள். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்க குண்டலகேசியினுடைய குருநாதர் அர்த்தச்சந்திரன் இருக்கார், அவர் உஜ்ஜயினியில் இருக்கார். அவர்கிட்ட போய் ஆர்குமெண்ட்டை தொடங்குறாங்க. அவர் வந்து வினயபீடத்தை பற்றி பேசுகிறார். அது வந்து ஒழுக்கத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நூலாகும் பௌத்தத்தில். அதிலிருந்து எடுத்து நீலகேசி நிறைய விஷயங்களை வந்து எடுத்துக்காட்டாக காட்டி விளக்கம் கேட்கிறாள், விமர்சனம் செய்கிறாள். பொதுவாகவே வந்து இந்த ரிலீஜனுக்குள்ளே போயிட்டோம்னாக்க டெக்ஸ்ட்டு நல்லாயிருக்கும், செயல்பாடு வந்து மோசமாக இருக்கும். இந்த தியரிக்கும் ப்ராக்டிஸ் இருக்கிற ப்ராப்ளம் தான் வந்து இன்றைக்கி இன்றைய வரைக்கும் வந்து தொடர்கின்ற பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ அந்த அம்மா அப்பா கேட்குறாங்க, என்னையா தானம் செய்வது தான் சிறந்தது. வந்து ஒருத்தர் யாசகம் வந்து கேட்டாங்கன்னா எதை கேட்டாலும் கொடுத்துடணும்னு சொல்லிட்டு உங்கள் டெக்ஸ்டில் சொல்லியிருக்குது. ஆமாங்க, சொல்லியிருக்குது. ஒரு போதி சத்துவர் தன்னுடைய மனைவியே தானமாக கொடுத்து விட்டார்னு ஜாதக கதையில் இருக்குது. எதை தானமாக கொடுக்கணுன்றதுக்கான ஒரு வரையறை தேவையில்லையா? இது என்ன, இது குருட்டாம்போக்கில் வந்து எல்லாத்தையுமே கொடுத்துட முடியுமா அப்படின்ற ஒரு கிண்டலான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் மேலே போய் புத்த பிட்சுக்களுடைய கதைகளாக அதில் சிலது இருக்குது. அது என்னன்னாக்க இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பற்றி இருக்கு. நிறைய புத்த பிட்சுக்கள் வந்து கிட்டத்தட்ட 18 ஸ்டோரியை எடுத்து கோட் பண்ணுறாங்க. புத்த பிட்சுக்கள் எப்படி வந்து புத்த மடத்துக்குள்ளேயே வந்து தாங்கள் வந்து பிக்குணிகளுடன் உடலுறவு கொள்ள முயற்சித்தார்கள் என்பதும், ஒரு புத்த பிட்சு ஒருபடி மேலேயே போய் வந்து ஒரு பிணத்துடன் உடலுறவு கொண்டார் என்பதும், கேட்டதற்கு உயிரோடு இருந்தாலும் உயிரோடு இல்லைனாலும் உடல் தான், இதில் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை என்று சொன்னதாகவும் இதெல்லாம் கதைகளில் வருது. இப்படி ஒரு மோசமான ஒரு வேல்யூஸை, மதிப்பீடுகளை, விழுமியத்தை கொண்ட கதைகளை கொண்டது உங்கள் சமயத்தில் இருக்கிறது, இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விமர்சனமாக இருக்கிறது. நான் சுருக்கமாக உங்கள் முன்னால் வைக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு கட்டத்தில் வந்து 7ஆம் நூற்றாண்டெல்லாம் கொஞ்சம் புத்த விகாரங்கள் வந்து நல்ல செழுமையாக இருக்கும். புத்தர் தங்குற இடம்லாம் வந்து கொஞ்சம் நல்ல மாளிகை போல் ஆக்கப்பட்டு விட்டன. இங்கே புத்தர்னு சொல்லும்போது நம்ம கௌதம புத்தான்னு எடுத்துக்கூடாது. போதி சத்துவர்கள், முக்தி அடைந்ததாக சொல்லக்கூடிய குருமார்கள், இவங்களையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். அப்போ மிகப்பெரிய மாளிகையில் எதுக்கு தங்கணும், அதையே மடாலயம் என்று சொல்லிக் கொள்ளுகிறீர்கள். அது மட்டும் இல்லை, நகையெல்லாம் கூட ஆடைகள் நகையெல்லாம் வந்து வழங்குறாங்க, கொண்டு கொடுக்குறாங்க மக்கள், அதெல்லாம் கூட அவர் அணிந்து கொள்ளுகிறார், அல்லது அதை வாங்கி வச்சுக்கிறீங்க. இப்படி பொருளை பெறுவது என்பது வந்து எந்த விதத்தில் தர்மம்னு கேட்குறா. இந்த கேள்விக்கு பதில் சொல்வது மிக கடினமாகிவிட்டது. அர்த்தச்சந்திரனுக்கு ரொம்ப குழம்பி போயிட்டார் அவர். அப்புறம் அப்போ நீங்கள் சொல்கிறது சரிதான்ட்டு ஒத்துக்கிறார், தன்னுடைய தோல்வியை வந்து ஏற்றுக்கொள்கிறார். இதை குறித்தெல்லாம் மீண்டும் நான் ஆலோசிப்பதாக சொல்லுகிறார். அடுத்ததாக நீலகேசி புத்தருடைய நேரடி சிஷியனான மொக்கலன் என்பவனை வந்து பதுமபுரம்ன்ற ஊருக்கு போய் பார்க்குறாங்க. அவர் வந்து கொஞ்சம் நல்ல லேர்னட் ஸ்காலர். அவர் முதலிலே மிகவும் நம்பிக்கையோடு பேசுகிறார் மொக்கலன். நான் நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் நிறைய பேரோடு பண்ணியாச்சு, ஜெயிக்கிறது கஷ்டம் நீங்கன்னு சொல்கிறார். ஆனால் வந்து நீலகேசி என்ன சொல்கிறார், நான் இப்போ தான் குண்டலகேசியையும் அவருடைய குருநாதரையும் வாதத்தில் முறியடித்து விட்டு வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா இது, நம்ம ஆட்களெல்லாம் டிஃபீட் பண்ணிருக்காங்க. சரி, என்ன சொல்ல வருகிறாய் சொல்லுன்னு கேட்குறாரு. இப்போ எடுத்த உடனே ஒரு அட்டாக் கொடுக்குறார். என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தால்,
புத்த துறவிக்கும் சமண துறவிக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. சமண துறவிகள் எளிமையானவர்கள், வசதி வாய்ப்புகளை தேடியெல்லாம் அவங்க போக மாட்டாங்க. அவங்க கல் படுக்கைகளில் படுக்கக்கூடியவர்கள், மக்களிடமிருந்து ஒதுங்கி ஒரு குகையிலேயே எங்கே வாழக்கூடியவங்க. அதே சமயம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள், அதிகமான பொருள்கள் எதையுமே பெறாதவர்கள், உணவை தவிர. ஆனால் புத்த பிட்சுக்கள் அப்படி இல்லை. நிறைய பொருட்களை தானமாக பெறுகிறார்கள். இப்பொழுதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடந்திருக்குது. நகைகளை எல்லாம் கூட தானமாக பெற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் சொல்ல போனாக்க ஆடைகளை பற்றி பார்த்தீங்கன்னாக்க ட்ரெஸ் கோடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க சமண துறவிகள் மிக எளிமையான ஒரு ஆடையை அணிகிறார்கள். பௌத்த துறவிகள் முதல் கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, கந்தல்னாக்க கிழிஞ்சு போன துணிகளெல்லாம் எடுத்து தைச்சு தையலாக தைச்சு அதை போட்டுக்கிட்டு வராங்க. பேட்சாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் கொஞ்ச காலம் கழித்து அந்த பேச்சஸாக இருக்கக்கூடிய அந்த துண்டு துணியாக இருக்கக்கூடியது என்ன ஆச்சுனாக்க காவி வண்ணமாக மாறிவிட்டது. அதுக்கு மேலே போய் ரெடிமேட் ட்ரெஸ்ஸாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி விதவிதமான துணியை வாங்கி கட் பண்ணி அது பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு அலங்கார ஆடையாக மாறிவிட்டது. இன்றைக்கி நவீன உலகத்தில் கூட அந்த மாதிரி ஆடைகள் நிறைய பேர் போட்டுட்டு வராங்க. இந்த மாதிரி ஆகிவிட்டது. அப்போது நீங்கள் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறீர்கள் தெரிகிறதா அப்படின்னு எடுத்த உடனே பௌத்த பிட்சுக்களை பற்றி அவங்க ப்ராக்டிக்கல் சைட்லேருந்து விமர்சனமாக முன் வைக்கிறார்கள். இதற்கு பிறகு ஃபிலசாபிக்கல் டிஸ்கஷன் தொடங்குது. பௌத்தத்தினுடைய கூறுகளை எல்லாம் அவர் விளக்குறாரு. இந்த சனிக்கவாதத்தை போய் பேசுகிறாரு, 5 ஸ்கந்தங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அறிவு தான் உணர்ச்சியை உருவாக்குகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். கான்ஷியஸ்னஸ்ன்றது ஆத்மாலேருந்து வரல, அறிவிலிருந்து தான் வருகிறது. இதுதான் பௌத்தத்துடைய நிலைப்பாடு. அப்போது நமக்கு வரக்கூடிய உணர்வுகள் என்பது எதன் மூலமாக வருகிறது என்று பார்த்தால் அறிவின் ஊடாகத்தான் வருகிறது என்பது பௌத்தம் கூறுகிறது. அப்போ இந்த 5 ஸ்கந்தங்களிலிருந்து தான் இந்த உடலானது உயிர்ப்புடன் இருக்கிறது அப்படின்றது அவர் கடுமையாக விளக்குறாரு. இந்த சமயத்தில் நீலகேசி விளக்குகிறார். என்ன விளக்குறானாக்க, இயக்கம் என்றால் என்ன? ஒரு மூமெண்ட் இருக்குது, ஒரு இயக்கம் இருக்குது. இயக்குவது யார்? பௌத்தத்தை பொறுத்தவரை இயக்கம் ஒன்றோடு ஒன்று இணைவதால் உருவாகுவது. இந்த இயக்கம் என்பதுதான் மாற்றத்துக்கு அடிப்படை. நீலகேசியினுடைய நிலைப்பாடு. ஒரு கப்பல் ஓடுதுனாக்க அது மாறுதல் நடக்கிறது, இயக்கம் நடக்கிறது. கப்பலுக்கே அந்த இயங்குகிற சக்தி இருக்கிறதா அல்லது காற்று கப்பலை தள்ளுகிறதா? அந்த காலகட்டத்தில் மோட்டர் கிடையாது. காற்றினால் போகிறதா, நீருடைய வேகத்தால் தள்ளப்படுகிறதா? இப்படி ஒரு இயக்கம் நடைபெறுவதற்கு வேறு வேறு சக்திகளும் காரணமாக இருக்கின்றன. இயக்கம் இல்லாமல் உலகம் இல்லை என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் பௌத்தத்தில் நிலையானது எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். நிலையானது இருந்தால்தான் இயக்கம் என்பது உண்டாகும். நீலகேசிவாதம். நிலையானது ஒன்று இருந்தால்தான் மாற்றம் என்பது நிகழ்த்த முடியும். நிலையே இல்லை என்றால் மாறிக்கொண்டே இருப்பதை ஒரு ஃப்ளூயிட் ஸ்ட்ரக்சர். அது அப்படி ஒன்று இருக்க முடியாது. அப்போ நிலையான ஒன்று இருக்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்குமெண்ட்டு. இன்றைக்கி குவாண்டம் ஃபிசிக்ஸ்லாம் இதை பற்றிலாம் பேசுகிறாங்க. நிலையானவையாக தெரிகிறது சில விஷயங்கள் எல்லாம், நிலையற்றவையாக தெரிகிறது பல விஷயங்கள் எல்லாம். அது இந்த ஆர்குமெண்ட் அவர் பிளேஸ் பண்ணோன்னா அவர் கொஞ்சம் ஒரு பின்வாங்குகிறார். என்னடா அது இவ்வளோ ஆர்குமெண்டேட்டிவாக இருக்கிறாங்களேன்னு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க இந்த வாழ்க்கை என்பது, இந்த உலகம் என்பது இரண்டையும் ஒத்தியல்வதே உலகு என்று அவள் தெளிவுபடுத்தினாள். இந்த உலகு என்பது இரண்டும் சேர்ந்ததாக இருக்கும். நிலையற்றதும் இருக்கும், நிலையானதும் இருக்கும். அப்போ இரண்டும் சேர்ந்தது தான் ஒரு 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 இயக்கமானது உருவாவதற்கான காரணம் என்று ஃபிலசாபிக்கலாக அவங்க முன்வைக்கிறாங்க. அதற்கு பிறகு இன்னொரு கொஸ்டின் வைக்கிறாங்க. காலம் என்று எதுவுமே இல்லை என்று சொல்லியிருக்கிறது. புத்தத்தில் காலம் இல்லை, டைம் இல்யூஷன் அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தாக்க ஜோசியெல்லாம் சொல்கிறாங்க. புத்த பிட்சுக்கள் எல்லாம் கோள்களை எல்லாம் கணித்து சொல்கிறீங்க. ஒரு காலம் என்பது பொய்யா இருக்கும்போது எதிர்காலத்தை பற்றி நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறாங்க. இதுதாங்க ப்ராப்ளம். தியரி ஒரு பக்கம் இருக்கும், ப்ராக்டிஸ் ஒரு பக்கம் இருக்கும்.
இந்த கேள்வி நிறைய பேர் கேட்பாங்க, புத்தத்தில் அந்த மாதிரி கோயில் இருக்குது, இந்த மாதிரி கோயில் இருக்குன்னாக்க அது ஒரிஜினல் புத்திசத்தில் அது இருக்காது. கால வெள்ளத்தில் வந்து சாங்கியம் எப்படி வேதாந்தா சிஸ்டமாக மாறியதோ அதை மாதிரி வந்து அதிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கின்றன. அதன் மீதான விமர்சனங்களை நம்ம கடுமையாக வைக்குது. நீங்கள் உயிரின் உண்மையை மறுக்கிறீங்க, யாரும் புத்தர்கள். சரி, உடம்பு வந்து ஸ்கந்தங்களால் ஆப்ரேட் ஆகுது, உணர்வுகளும் அப்படி தான் மேட்டர்லேருந்து வரக்கூடிய சக்தியிலிருந்து உருவாகுதுன்றீங்க. அறிவினால் தான் உணர்வு உண்டாகிறதுனால அறிவு எங்கிருந்து ஆப்ரேட் பண்ணுது? பாடியில். அந்த பெண் கேட்குறா. அது ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் உயிர் என்பதும் உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். உயிர் என்பது வந்து ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜடத்தன்மையான இருக்காது, அது உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. அது பரவி இருக்கிறதுனால அதால் வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். நீங்கள் வந்து அறிவு என்பது கண்ணுக்கு புலப்படாத விஷயம். அதுவும் நீங்கள் ஆகமங்கள் மூலமாக அதை சொல்லலை. நீங்கள் ஓகே வேண்டாம், ஆகமம் வேண்டாம், அல்லது ஒரு தெய்வ வாக்கின் மூலமாக நீங்கள் வந்து அதை நிலைநிறுத்தவில்லை. நீங்கள் ஒரு கோட்பாட்டு ரீதியாக, அறிவியல் ரீதியாக, தர்க்க ரீதியாகத்தான் அறிவுக்கும் அறிவுக்கும் உயிர் வாழ்தலுக்கும் வந்து கனெக்ஷன் கொடுக்குறீங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், அதே சிஸ்டம் படி வருவோம். நம்ம எந்த டெக்ஸ்டையும் கோட் பண்ண வேண்டாம். ஒரு உடல் இயங்குவதற்கு உயிர் காரணம் என்று நாங்கள் குறிப்பிடுகிறோம். உடல் முழுவதும் உயிர் பரவி இருக்குதுன்னு சொல்கிறது எப்படி நீங்கள் மறுப்பீங்க? இதை மறுக்கிறதா உங்கள்ட்ட நீங்கள் மறுக்கலாம். அறிவே எப்படி இருக்குதுன்னு தெரியாது, அப்படி ஒன்று அதை ஆப்ரேட் பண்ணா தெரியாது, நாங்கள் மறுக்கக்கூடாது அதை என்று ரொம்ப ஒரு ஃபிலசாபிக்கலான டிஸ்கஷனை வந்து அந்த இடத்துல அந்த பெண் வைக்கின்றாள். மொக்கலனுடன் அவங்க பேசுகிற பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப டீப்பாக ஃபிலசாபிக்கலாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 140 பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன். அதில் இந்த உயிர் உடல் ரெண்டுத்துக்கு இருக்கிற கனெக்ஷன் என்ன, இதுதான் ஃபஸ்ட்டு விவாதத்தில் வருது. பௌத்தத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு ஃபிசிக்கல் ஃபினாமினன். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் உயிர் பரவி இருக்கிற ஒரு சக்தி. உயிருக்குள்ளே உடல் இருக்குது, உடலுக்குள்ளே உயிர் இருக்குது, மேட்டருக்குள்ளே ஸ்பிரிட்டு, ஸ்பிரிட்டுக்குள்ளே மேட்டர். அது ரெண்டும் வந்து இணைந்து தானே ஆப்ரேட் ஆகுதுன்னு நம்புகிறாங்க. ஜீவா அஜீவா ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறாங்க. இதை மக்களன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. எப்படி நீங்கள் வந்து உயிர் வந்து இயங்குதுன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அறிவு மட்டும் பரவும்னாக்க உயிர் ஏன் பரவாதுன்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட் கொடுக்குறாங்க. இந்த உயிர் உடலுக்குள்ளே செயல்படுவதற்கு எந்த வித மீடியமும் தேவையில்லை, அது டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குதுன்றாங்க. இந்த டூயலிசம் ப்ராப்ளமே இதாங்க. எப்படி வந்து இது ஃபிலாசபர்ஸ் ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து இதை எப்படி பண்ணுறது தெரில அவளுக்கு. இந்த மைண்டு பாடி எப்படி கனெக்ட் பண்ணுறது, இதுதான் ப்ராப்ளமே. வெஸ்டர்னர்ஸுக்கு தான் ப்ராப்ளம். நம்ம அந்த இடத்துல வந்து அது அப்படி தான், என் ஸ்பிரிட் அப்படியே நீ தான், உனக்குள்ளேயே அது இருக்குதியா, அதுக்குள்ளே நீ இருக்கியா. நீ வந்து மெடிடேட் பண்ணி உங்கள் ஆன்மாவுடைய தன்மையை உணரும் போது அதுவாக நீ இருப்பதும் நீயாக அது இருப்பதும் புரிந்து கொள்வாய் அப்படின்னு நம்ம ஸ்பிரிச்சுவலாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம். ஆனால் தத்துவத்தில் வரும்போது அது டிஸ்கஷன் நடக்குது. அந்த டிஸ்கஷனை தான் இந்த பெண் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்த்தால், சமண கோட்பாடை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இடையீடு எதுவும் தேவையில்லை, நேரடியாக சேர்ந்து விடுன்றாங்க. ஓகே, இது ஒரு விளக்கம். இந்த சத்காரியவாதம்னு ஒரு ஃபிலாசபி சொல்லுவாங்க. இந்த காரண காரிய தத்துவங்களை பேஸ் பண்ணது. அது குறித்து ஒரு வினாவை எழுப்புகிறார் மொக்கலன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உங்களது மாதிரி நாங்கள் பேசுகிறது வந்து தொடர்ச்சியற்ற மாற்றங்களை பேசவில்லை. புத்தம் தொடர்ச்சியற்ற மாற்றங்களை பேசுகிறது. நாங்கள் பேசுகிறது வந்து காரியத்தின் நீட்சி, காரணத்தின் நீட்சியாக காரியம் நடக்குது. திரும்பி அந்த காரணமே வந்து அந்த காரியமே காரணமாகி அடுத்த நீட்சிக்கு போகுது. காஸ் இஃபெக்ட், இந்த இஃபெக்டே காசாக மாறிட்டு திருப்பி அடுத்த எஃபெக்டுக்கு போகுது. ஸோ இது வந்து கனெக்டிவிட்டியோடு போய்கிட்டே இருக்குது. இந்த மாற்றங்கள் என்பது ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு ஒன்று காரணமாகவும் மற்றொன்றின் விளைவாகவும் மாறுகிறது. இந்த விளைவே பின்னால் காரணமாக மாறுகிறதுன்னு அவங்க வந்து ரொம்ப அழகாக அந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸை வந்து ஃபிலசாபிக்கலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதற்கு பிறகு இன்னொரு கேள்வி கேட்குறாரு. துன்பம் என்பது தீவினை என்று சமணத்தில் குறிப்பிடுகிறீர்கள். ஒரு சன்னியாசி அல்லது வந்து ஒரு தவம் பண்ணுறாருனாக்க துன்பப்பட வேண்டும் என்று சொல்கிறீங்க. எதுக்கு அந்த தீவினையை அந்த ஆள் செய்யணும் அப்படின்னு ஒரு கொஸ்டினை வைக்கிறார். அப்படியானால் தவத்தால் மட்டும் எப்படி தீவினை அகல முடியும்?
தீவினை அகல வேண்டும் என்றால் தவம் இருந்தால் அப்படி தீவினை போகும் அப்படின்ற கொஸ்டினை வந்து மக்கள் வந்து இதில் கேட்குறாரு. ஆனால் வந்து அதுக்கு அவங்க ரொம்ப அழகாக பதில் சொல்கிறாங்க. நீலகேசி என்ன சொல்கிறாங்க, சமணத்துறவி மேற்கொள்ளும் தவம் என்பது தீமை என்று அல்ல, அது வந்து அவங்களே சூஸ் பண்ணுறாங்க. அதை எதை அந்த வருத்தி கொள்ளும் அந்த வாழ்க்கையை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து செய்கிறாங்க. அது தீவினை பயன் அல்லது. இந்த வேதனை என்பது அவர்கள் தங்களுக்கு வேறு ஒரு நல்ல ஒரு நோக்கத்திற்காக ஏற்றுக்கொள்ளும் ஒரு கசப்பு மருந்து அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸை வந்து மெக்காலன் வந்து அட்டாக் பண்ணிட்டே வர்றாரு. அப்புறம் ஜெயினர்கள் வந்து தற்கொலையை வந்து நீங்கள் வந்து முன்வைக்கிறீங்க. இந்த சமண துறவிகள் வந்து இறுதியில் வந்து அப்படியே மோட்சம் போகிறதுக்காக இறந்து போயிடுவாங்க, நமக்கு தெரியாது. ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, உயிரோடைய சமாதி நிலை. இது தற்கொலை அல்லவா? இது உயிரை வந்து மாய்த்து கொள்வது வந்து எந்த விதத்தில் வந்து அகிம்சை என்று பார்க்கிறீர்கள்னு மெக்கலன் கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அப்படிலாம் இல்லை. உயிர் போகின்ற தருணத்திலே அவர்கள் அப்படியான ஒரு காரியத்தை செய்கிறார்கள் தவிர உயிர் போக வேண்டும் இப்படித்தான் என்று உடனடியாக வந்து கம்பல்சரியாக வந்து தங்களை வந்து தற்கொலை பண்ணிக்கல. அவங்க தற்கொலையை வந்து சமணம் வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இது முக்தி அடைவதற்கான இறுதி நிலையிலே அவர்கள் உயிர் பிரிகிறது. அதற்கான ஒரு முறையாகத்தான் வைத்திருக்கிறதை தவிர அது ஒரு அக்ரீடு ஆஸ்பெக்ட் ஆஃப் இதுக்கு ப்ராக்டிஸ் கிடையாது அப்படி அவங்க சொல்கிறாங்க. மக்களை நடத்தி ஒரு கேள்வி கேட்குறாரு. கொல்லுதல் என்பது தீவினை என்பதை நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் வந்து புலால் உண்பது என்பது நாங்கள் கொல்றதில்லை, அது ஏற்கனவே கொல்லப்பட்டு விடுகிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கியூமெண்ட் பாருங்க. இன்னைக்கு கூட இந்த இறந்து போன அனிமலுடைய மாம்சத்தை தான் நாங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்றோம், அதை போய் தீவினை என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? வெரி இம்பார்ட்டண்ட்டான இன்றைக்கும் ரெலவெண்ட்டான ஒரு கொஸ்டினை நான் பார்க்குறேன். அது நீலகேசி சொல்லுது, தீமையை நேரடியாக செய்கிற அவசியம் இல்லை, கொலையை நேரடியாக செய்கிற அவசியம் இல்லை, உங்கள் சாப்பாட்டுக்காக அங்கே கொல்லப்படுகிறது. இப்போ நிறைய உயர் ஜாதி மக்கள் கூட இந்த கறி எல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மட்டன் பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க. அவங்க ஆனால் பியூர் வெஜிடேரியனாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அது நம்ம வந்து இறந்த அனிமல் வந்து டெட் பாடியை தான் கொண்டு கொடுத்து பதப்படுத்தி கொடுக்குறாங்க, நாங்கள் அனுப்புகிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தான் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டை நீலகேசி வைக்கிறாங்க. அப்படியாயின் இது ஒரு மறைமுகமான தீவினை என்று சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி போதி மரத்தை சுற்றி வந்தாக்க உங்களுக்கு வந்து நல்லது கிடைக்க நினைக்கிறீங்களோ அது ஒரு மறைமுகமான நல்வினை, இது மறைமுகமான தீவினை. அதனால் அந்த தீவினை நடப்பதற்கான முக்கிய காரணமாக நீங்கள் மாறி விடுகிறீர்கள். எனவே இது நாங்கள் வந்து அகிம்சையாக தான் பார்க்குறோம் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமான பதிலை வந்து இந்த நூலாசிரியர் வந்து நீலகேசியின் மூலமாக பேசுகிறார். இல்லை அப்படி ஏற்றுக்கிற முடியாது. தீவினைன்னா செயல் பண்ணோம், நம்ம வந்து போய் கொல்லலை, நுகர்கிறோம். நுகர்வது என்பது தீவினையாக கொள்ள முடியுமா அப்படின்னு மெக்கலன் கேட்குறாரு. அது இவங்க சொல்கிறாங்க, நுகர்தலிலும் தீவினை இருக்கிறது. இப்போ வந்து ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்கிறீங்க, நுகர்கிறீர்கள். பாலியல் பலாத்காரம் செய்வது தீவினை தானே அப்படின்ற கேள்வி அப்போயே அவங்க எழுப்பிட்டாங்க. அப்படி இன்னொரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் மயில் பீலிகையெல்லாம் வச்சுக்கிட்டு பெருக்கிக்கிட்டே இருக்கிறீங்க, அப்போ மயிலெல்லாம் கொண்டுறீங்களே. இது வந்து முட்டாள்தனமான ஆர்கியூமெண்ட். நாங்கள் எந்த மயிலையும் கொல்லலை, அது இறகுகள் கீழே விழுந்த இறகுகளை எடுத்து வச்சுக்கிறோம், இல்லை இறந்து போன மயிலேருந்து எடுத்து தராங்க, அவ்வளோதான். இதற்காக ஒரு முனைப்படுத்தி நாங்கள் செய்வதல்ல. அது வந்து ரெண்டாவது உயிரற்ற ஒரு ஜடமான ஒரு இறகு தான் அது. அதை வந்து எந்த உயிர்களுக்கும் பாதகம் வரக்கூடாது என்பதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. இப்படி நிறைய ஆர்குமெண்டேட்டிவாக போய்கிட்டே இருக்குது. இல்லை நீலகேசியினுடைய பதில் வந்து ரொம்ப ஷார்ப்பாக அமைக்கப்பட்டு இருப்பதை நாம் காணுகிறோம். மக்களனுடன் நிறைய பேசுகிறதாக சொன்னோம். அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு, நிலையாமை நிலையுடைமை எது பண்பு? ஒரு பொருளுக்கு பண்பு இரண்டுமே எப்படி ஒரு பொருளுக்கு பண்பாக இருக்க முடியும்? பர்மனெண்ட்டாக இருக்குதும் இல்லை அழிஞ்சு போகுது. சமணம் என்ன சொல்றது, ரெண்டுமே சேர்ந்து இருக்குதுன்னு. இது எப்படி சாத்தியம் என்ற கேள்வியை வந்து அவர் வைக்கிறார். அப்போ நீலகேசி என்ன சொல்லுகிறாள் என்று பார்த்தால், அது இரண்டுமே கலந்து தான் இருப்பது அவருடைய நேச்சர். அது
நிலையாமைக்குள்ள பர்மனெண்ட் இருக்கும், பர்மனெண்ட்டுக்குள்ள அழிவு இருக்கும். இது தன்மைகளை பொறுத்து இருக்கு. அந்த இதை மட்டும் பிரித்து பார்க்கும்போது பகுதிகளாக பார்த்தால் நிலையாமை அதிகமாக தெரியும், முழுமையாக பார்த்தா நிலையுடைமை மாதிரி தெரியும். அப்படின்னா ஒரு தத்துவார்த்தமாக இந்த பெர்மனண்ட் அண்ட் டெம்பரரி இதை பற்றி பேசுகிறாங்க. ரெண்டாவது, முதன்மை பண்புகளா இரண்டாம் நிலை பண்புகளா? ஒரு பொருளுக்கான குணங்கள் நிலையாமை என்பது முதன்மை பண்பாக இருக்குமா? இதில் ஃபிலசாபிக்கல் டிஸ்கஷன். இது ஜான் லாக் பேசியிருக்கிறாரு, பிரைமரி குவாலிட்டிஸ், செகண்டரி குவாலிட்டிஸ். இது பாருங்கள், அப்போ 7th செஞ்சுரியிலே இந்த டிஸ்கஷன் நடக்குது. இதெல்லாம் பிரைமரி குவாலிட்டிஸ். அந்த அம்மா பதில் சொல்லுது, பௌத்தத்தை பொறுத்தவரை பிரைமரி குவாலிட்டின்னு ஒன்றும் கிடையாது, முதன்மையான பண்புகள் எதுவும் கிடையாது. ஏனென்றால் எல்லாம் கூட்டு சேருது. இந்த 5 ஸ்கந்தங்கள் மூலப்பொருட்கள் சேரும்போது உருவாகுது தான், விதவிதமான காம்பினேஷன் சேருது, பிரியுது. அப்போ என்னன்னாக்கா எது பர்மனெண்ட்டு எது நிலையே கிடையாது, அங்கே எல்லாமே பர்மனெண்ட்டே கிடையாது. அப்போ இதை இந்த அம்மா மறுத்து சொல்லுது, அப்படி இருக்க முடியாது. நிலையுற்ற தன்மை ஒன்றுக்கு இருக்கணும் உள்ள. அதான் அந்த தங்கத்திலேருந்து நகை செய்கிற மாதிரின்னு சொல்கிற விஷயம். கடல் நிலையானது, அலைகள் நிலையானது அல்ல. அதே போல் பொன் நிலையானது, அணி வகைகள் நிலையானவை அல்ல. அது மாதிரி பண்புகளின் கூட்டே பொருள்கள் என்று பௌத்தம் கூறுவது தவறு அப்படின்றத ஃபிலசாபிக்கல் ஆர்கியூ பண்ணுறாங்க. இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும், ஒரு பர்மனன்ட் சப்ஸ்ட்ராட்டம் இருக்குது. இந்த மாறுதல் என்பதும் இருக்கிறது. மாறுதலுக்கு பின்னால் மாறாத பண்பு கொண்ட சில உண்மைகள், பெரும் உண்மைகள் இருக்கிறதுன்னு கேட்டால் பல உண்மைகள் இருக்கின்றன. இதுதான் அநேகாதவாதம். இதையே தான் அத்வைதம் சொல்லுது. ஆனால் ஒரே உண்மை இருக்கிறது, பேருண்மை இருக்கிறதுன்னு சொல்லும்பொழுது இது நிறைய உண்மைகள் இருக்குது, அநேகாதவாதம். அப்போ இங்கே தான் பொருளும் பண்புகளும் இரு பொருள்களா அப்படின்னு கேட்டாக்க இல்லை, ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று இருக்குது அப்படின்ற தெளிவாக விளக்குறாங்க. இந்த ஃபிலசாபிக்கல் டிஸ்கஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப டெப்த்தாக இந்த சாப்டரில் பண்ணியிருக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் விளக்குவது இப்போ நேரம் அதிகமாகிடுச்சு நமக்கு. இந்த பண்பும் பொருளும் ஒன்றுபட்ட ஒரு மெய்மையின் வேறு நிலைகள்ன்றாங்க. என்ன சொல்கிறாங்க, குணம் இருக்குது, ஒரு பொருள் இருக்குது, இது வேற அது வேற கிடையாது, பிரிக்காதீங்க. அது ஒன்றுபட்ட ஒரே மெய்மை, ட்ரூத் இஸ் ஒன். அதுக்கு 2 நிலைப்பாடு இருக்குது, வெவ்வேறு நிலைகள் இருக்கிறது நான் பார்க்குறேன். 2 டைமென்ஷன்ஸ் ஆஃப் த சேம் ரியாலிட்டி. எது? இந்த பண்பும் பொருளும். அப்போது பண்பிலிருந்து பொருளை பிரிக்க முடியாது, பொருளிலிருந்து பண்பை பிரிக்க முடியாது. ஆனால் இவை இணையக்கூடிய ஒரு ரியாலிட்டி இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் நம்ம அடிக்கடி பேசுகிற விஷயம். அது மொழிக்கு அப்பாற்பட்டது அந்த உண்மை. அந்த உண்மையை நீங்கள் உரை கடந்த மெய்மை அப்படின்னு அவர் போகிறாரு. உரை கடந்த மெய்மை அப்படி இருக்கலாம். ஆனால் இது எப்படி விவாதிக்க முடியும்? அப்போது சமஸ்கிருதத்தில் அவ்வக்தவ்யம்ன்றாங்க. அவ்வக்தவ்யம் அப்படின்னா உரைக்கு இடமில்லாத பொருள். உரைக்கு இடமில்லாத ஒரு பொருள் இருக்க முடியுமா என்று அவர் கேட்குறார். அப்போ இவங்க சொல்கிறாங்க, இருக்கு. நிலையுடைமை, நிலையாமை இருவும் உலகின் இருவேறு நிலையுடைமையும் நிலையாமையும் உலகின் வேறுபட்ட தொடர்புகள். முழுமையாக பார்க்க அது நிலையுடையது, பகுதியாக பார்த்தால் அது நிலையாமை உடையது. இன்னொரு வகையாக கூறினால் மூலப்பண்பை நோக்க பொருள் நிலையுடையது, துணைப்பண்பை நோக்க அது நிலையாமை உடையது அப்படின்னு விளக்குறாங்க அவங்க. முக்கலன் நிறைய கேள்விகள் கேட்டே போகிறாரு. பால் தயிராக மாறும்போது தயிருக்குள்ளே பால் இருக்குமா இருக்காதா, இதெல்லாம் பழங்காலத்து விவாதத்துக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். இவங்களை பொறுத்த வரைக்கும் தயிருக்குள்ளேயும் பால் இருக்குது. அப்போ அந்த கேரக்டர் உள்ளே போயிட்டே இருக்குதுன்றது தான் அவங்க சொல்ல வராங்க. அந்த பண்பு என்பது அதில் இருக்கும். இப்போது வீடு பேருன்னு ஒன்று வருது, முக்கியமான கேள்வி. வீடு பேர் அடைந்த போது அந்த உயிருக்கு அறிவு என்பது செயல்படுமா படாதா? வீடு பேர் அடைந்த உயிருக்கு அறிவு இருக்குமா? அறிவு இருந்தால் அது வினையாற்றும் அல்லவா? அறிவுனா சும்மா இருக்காது. அறிவற்று போகிறது ஒரு ஞானம், அது ஒரு நிலை. இவங்க சொல்கிறதில் வீடு பேர் அடைந்து விட்டால் அறிவு இருக்கும். அறிவு இருந்தால் வினையாற்றும்.
வினை ஆற்றினால் என்ன ஆகும்? நல்வினை தீவினையாக மாறிடும், மறுபடியும் அந்த கர்ம வினைக்குள்ளே மாட்டிக்கும். அப்படின்ற கேள்வியை நீலகேசியிடம் வைக்கிறார். நீலகேசி அதுக்கு பதில் சொல்கிறாங்க, நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்க, இப்படி வீடு பேறு பெற்ற உயிருக்கு நல்வினை தீவினை என்பது இல்லாமலே போகும். வினை அறுக்கப்படும். என்ன செயல் செஞ்சாலும் அதுக்கு நல்வினை தீவினை கிடையாது, ஊழ்வினை கிடையாது. ஸோ அதுதான் மோட்சம் சொல்கிறாங்க அவங்க. சமணத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வச்சு ஒவ்வொரு தரப்பையும் விமர்சனப்படுறாங்க. ஆக இப்படியாக ஆழமான பல உரையாடலுக்கு பிறகு முக்கலன் என்ன பண்ணுறாரு? சமணத்துக்கு தான் மாறி விடுகிறார், கன்வின்ஸ் ஆகிடுறார். இந்த ஃபிலசாபிக்கல் டிஸ்கஷன்ஸில் கன்வின்ஸ் ஆகி அந்த புறம் சாய்ந்து விடுகிறார். இதற்கு பிறகு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? இங்கேருந்து புத்தரையை நேராக பார்க்க போகிறாங்க, கபிலத்துக்கு போகிறாங்க. போய் அங்கே புத்தரிடம் நேரடியாக உரையாடலை தொடங்குகிறார்கள். இப்போ கேட்குறாங்க, உங்களுடைய தத்துவங்கள் என்னன்னு சொல்லுங்கள், நான் கேட்கணும். எனக்கு நிறைய நிலைப்பாடுகளில் முரண்பாடுகள் இருக்குது, உரையாடலுக்கு தயாரானு கேட்டோம்னா புத்தர் ஓகேன்னு. இங்கே புத்தர்னு சொல்கிறது நம்ம கௌதம புத்தராக நம்ம கற்பனை பண்ணக்கூடாது. இது ஒரு நாவல். அங்கே புத்தர் இருக்கிறார், அவர் 7ஆம் நூற்றாண்டு புத்தர் அவர். ஆக இவங்க அவரோட உரையாடலை மேற்கொள்கிறார்கள். புத்தர் தன்னுடைய தத்துவங்களை விளக்குகிறார் நீலகேசியிடம். இந்த ஸ்கந்தங்கள் என்றால் என்ன? 5 ஸ்கந்தங்கள் இருக்கின்றன, அது ஒன்றோட ஒன்று பிரிக்க முடியாது, சேர்ந்தான் இயங்குது. இதெல்லாம் ரொம்ப விளக்கமாக சொல்கிறார் அவர். அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னாக்க இந்த உலகில் மெய்மை உலகு என்று சொல்கிறதே மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதுன்றார். இந்த 5 கண்டங்களுடைய சேர்க்கை தான் ஆன்மாவை தவிர ஆன்மானு தனியாக ஒன்று இல்லை அப்படின்னு புத்தர் சொல்கிறார். அனாத்மான்றார், உயிர் பின்மை. அப்போ இந்த அனாத்மாவை வச்சுக்கிட்டு நம்ம வாழ முடியாதுன்னு புரியுது பாருங்கள். அது ஒன்றும் இல்லைன்னு புரியுது பாருங்கள். அப்போ தான் ஒருத்தன் ரியலைஸ் பண்ணுறான் எவ்வளவு தூரம் எல்லாம் நம்மளை மடக்கி வச்சுருக்குது. இது கிட்டத்தட்ட வேதாந்தா ஃபிலாசபி கிட்ட நெருங்க வரும், மாயா உலகம் மாதிரி. அப்போ எவ்வளோ தூரம் இந்த பெயின், இந்த வேதனையை அனுபவிக்கிறோம், அப்படி வெளில வருதுன்னு யோசிக்கிறான். அப்போ யோசிக்கும் பொழுது தான் இந்த இந்த நிலையை விட்டு தாண்டி போகிறதுக்காக யோசிக்கிறது தான் வீடு பேருட்டு அர்த்தம். ஆனால் நீலகேசி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தப்பாக யோசிக்கிறீங்க புத்தர், இது அப்படி இல்லை. ஸ்கந்தங்கள் எல்லாம் இயங்குகின்றன என்றால் அதன் இயக்கத்தில் தான் ஆன்மா என்று ஒன்று உருவாகிறது என்று சொல்கிறீர்களா? தப்பு. ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது, அதன் விளைவாகத்தான் அவையெல்லாம் இயங்குகின்றன. இந்த மூலப்பொருட்கள் இருக்கு பாருங்க, அதை இயக்குவிப்பது ஆன்மா. நீலகேசியினுடைய வாதம் அது. அதுவாக சேர்ந்து இயங்கி ஒரு மனிதனாகவோ ஒரு உயிராகவோ இருந்து அது எப்படி வினை புரிய முடியும்? முடியாது. அப்போது இது அத்தனையும் இயக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த ஆன்மா உள்ளே இருக்கிறது. ஆன்மாவின் பண்புகள் தான் ஸ்கந்தமே தவிர ஸ்கந்தங்களுடைய விளைவு ஆன்மா அல்ல என்று முதல் கட்டமாக நிராகரிக்கிறாள். மேலும் விவாதம் கூர்மையடையும் பொழுது நாங்கள் ஏற்பதெல்லாம் பண்புகளைத்தான், பொருள்களை அல்ல, குணங்களைத்தான் ஏற்றுக்கிறோம் அப்படின்றார். அதுக்கு ரொம்பவும் கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாங்க. மூல பொருட்கள் எல்லாம் இருக்குது, ரைட்டு, இதுகளுடைய விளைவாக எல்லாம் நடக்குதுன்னு இங்கே சொல்கிறீங்க. ஏன் உணர்வை மட்டும் ஆன்மாவினுடைய விளைவாக ஏற்க மறுக்கிறீர்கள்? அதற்கு அறிவு என்று ஒரு விஷயத்தை கொண்டு வச்சு அதனுடைய விளைவாகத்தான் உணர்வு வருது ஏன் சொல்கிறீங்க? ஏன் நீங்கள் உணர்ச்சிக்கு அடிப்படை ஆன்மா என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ரெண்டாவதாக பண்புகளே எப்படி பொருள்களாக மாறும்? ரெண்டாவது, இந்த பண்புகள் ஒன்றுக்குள்ளே ஒன்று உறவாடி இருக்குதுன்றதே சரியான்னு தெரியல. ஏனென்றால் இந்த ஸ்கந்தங்களில் ஒரு நீர் நிலம் மாதிரி, நீர் இருக்கிறது, நிலம் இருக்கிறது, இதனுடைய குணம் வேறு, அது குணம் வேறு. ரெண்டுத்துக்குள்ளேயும் ரெண்டு இருந்துச்சுனாக்க நீர் நீராக இருக்காது, நெருப்பு நெருப்பாக இருக்காது, குழப்பம்தான் உண்டாகும். என்ன புத்தர் அவர்களை இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாம் இருக்குதுன்றீங்கனாக்க அப்போ ஒரு தனிமையான குணம் கொண்ட ஒரு மூலப்பொருள் எதுவுமே இல்லாமல் போயிடல.
நீங்கள் ஆனால் மூலப்பொருள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, இது ஒரு குழப்பமான நிலைப்பாடு இல்லையா அப்படின்னு ரொம்ப தெளிவான ஒரு ஃபிலசாபிக்கல் கொஸ்டினை மீண்டும் வந்து அங்கே விதைக்கிறார் அவர். ஒவ்வொரு மூலப்பொருளிலும் மற்ற மூன்றும் கலந்து இருக்கிறது என்றால் இது குழப்பத்தை உண்டாக்கும். அப்படி அல்ல, ஒவ்வொரு மூலப்பொருளிலும் அதனுடைய பண்பு அதிகமாக இருக்கும், மற்ற பண்பு குறைஞ்சிருக்கும் அப்படின்றார். அதுக்குரிய பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த குணங்கள் வந்து டாமினண்ட்டாக இருக்கும், வெளிப்படையாக இருக்கும், மற்ற பண்பு குறைவாக இருக்கும். அதனால் வந்து அது உள்ள அது இல்லைன்னு சொல்ல முடியாதுன்றார். அப்போது மிகுதி பண்புக்கு முன்பு குறைந்த பண்பு என்பது எப்படி இருக்க முடியும்? அதான் டாமினேட் பண்ணுது. அப்போ அந்த குறைந்த பண்பு அழிந்து போயிடும். ஒரு துர்வாசம் அதிகமாகிது வச்சுக்க மனதுக்குள்ளே, அது உள்ள நல்ல நறுமணம் என்பது வந்து அழிந்தானே போகும் அதில். அப்போது இந்த டாமினன்சி வந்து ஒரு குணம் அதிகமாகிடுச்சுனாக்க இன்னொரு குணம் அதோட ஒத்து இயங்குதல் என்பது இயலாத காரியம்னு திருப்பி லாஜிக்கலான ஒரு ஆர்கியூமெண்ட்டை அவங்க வைக்கிறாங்க. புத்தரை பார்த்து மேலே கேட்குறாங்க, நீங்கள் அறிவுன்னு பேசுகிறீங்க, அறிவு ஸ்கந்தம்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து துன்பத்துக்கு காரணம் ஆசை தான்றீங்க. இந்த அறிவை மறைச்சி ஆசை வந்து செயல்படுத்துது செயலை. விருப்பம், இந்த விருப்பம் எங்கேருந்து வருது? என்ன, யார்கிட்டேருந்து வருது? வெளிலேருந்து வருதா உள்ளேருந்து வருதா? முக்கியமான கொஸ்டின் இது. ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லைன்னா விருப்பம் யார் படுறாங்க? இது புத்தி சுத்தியை ஷேக் பண்ணுற ஒரு கொஸ்டின் இது. விருப்பம் ஆன்மாவிலேருந்து தான் வருகிறதுன்றாங்க அவங்க. அப்போது ஏன் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பொருளிலிருந்து எப்படி ஒரு விருப்பம் தோன்ற முடியும்? நீங்கள் சொல்லக்கூடிய 5 ஸ்கந்தங்கள் வந்து பொருள். ஸ்கந்தங்களிலிருந்து அந்த பொருள்களிலிருந்து ஒரு விருப்பம் என்ற ஒரு தன்மையானது உருவாக முடியாது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெக்குவயர்மெண்ட் அது. அப்போது ஆன்மாவிலிருந்து தான் இந்த விருப்பம் வர முடியும். இது வந்து ஆன்மா இருக்கிறது என்பதற்கான சான்றாகத்தான் நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, உள்ளுரை அறிவு என்று ஒன்று இருக்கிறது. புத்தருடைய பதில் இந்த இன்னேட் நாலேஜ்னு வரும் கேண்ட், இந்த இன்னேட் ஐடியா. உள்ளுரை அறிவு என்பது ஒன்று இருக்கிறது, அதுதான் இதை உருவாக்குகிறது. அறிவிலே ஒரு பகுதி, ஒரு உள்ளுரை அறிவு. இவங்க சொல்கிறாங்க அதுக்கு, அந்த உள்ளுரை அறிவுக்கு தான் நாங்கள் ஆன்மான்னு பேர் சொல்கிறோம். நீங்கள் அதை வந்து உள்ளுக்குள்ளே மறைந்து கிடக்கின்ற ஒரு மனசக்தியாக பார்க்குறீங்க. ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட் டிஸ்கஷன்ஸ் நிறைய நடக்குது. அதில் இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒளி வேகத்தையும் அவங்க வந்து சொல்கிறாங்க. ஒளியை விட ஒலி வேகம் சற்று கம்மியாக இருப்பது ஏன் என்பதை கூட விளக்குகிறாள். அதே மாதிரி வந்து க்ஷணிக்கவாதத்தில் இருப்பது போல ஒவ்வொரு விஷயமும் மறைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு நொடியும் எல்லாம் மறையுதுனாக்க அது நியாயம் இல்லைங்க. சில பர்மனன்ட் ட்ரூத்ஸ் இருக்குது. அப்படி எல்லாம் மறையுதுன்னா புத்தர் என்ற பெயர் கூட மறைந்தானே போயிருக்க வேண்டும், அழிந்து போயிருக்க வேண்டுமே. எல்லாமே மாறி மாறி புத்தர் என்ற பெயர் மட்டும் ஏன் இருக்குது? உங்களுடைய பீட்டகங்கள்லாம் எப்படி அழியாமல் இருக்குது? அப்படின்னு நிறைய அழியாத பொருள்கள்லாம் காமிக்கிறாங்க. எடுத்துக்காட்டாக எடுத்து சொல்கிறாங்க. ஓசையை பற்றி புத்தர் பேசுகிறாரு. ஓசை என்பது பொருள் இல்லை, அது போலி தோற்றம்ன்றாரு. அது எப்படி போலி தோற்றம்னு சொல்லுவீங்க? ஓசை வாயிலாகத்தானே நீங்கள் வந்து அறிவுரைலாம் கொடுக்குறீங்க. ஓசை வாயிலால் தானே வந்து எல்லாத்தையும் பேசுகிறீங்க, அறிவுரை கொடுத்துருக்கிறீங்க. அது ஓசை போலி என்றால் அறிவுரையும் போலி ஆகிவிடாதா அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறாங்க. அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த செயல் ஸ்கந்தம்னு இருக்குது, அதான் ஆக்ஷன். அதில் வந்து அவா, வெகுளி, மயக்கம் எல்லாம் இந்த குழப்பமான விஷயங்கள் அத்தனையும் வந்து மனதுடைய செயல்களும் வந்து வந்துடும். அதில் புத்தரிடம் வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. இந்த ஸ்கந்தங்கள்லாம் சொல்கிறீங்க நீங்கள், ஸ்கந்தங்கள்லாம் அதில் இந்த செயல் ஸ்கந்தத்தில் வந்து தான் வந்து 10 தீமைகளை வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. இது மனசின் மூலமாக வரக்கூடிய வெகுளி, மயக்கம், என்ன சொல்லுதெல்லாம். அப்புறம் வந்து சொல் மூலம், மொழியின் மூலமாக வரக்கூடிய தீயை சொல்கிறது, வன்மையாக சொல்கிறது, பொய் சொல்கிறது, இதெல்லாம். அப்புறம் வந்து திருடுறது, கொலை செய்கிறது, கொள்ளையடிக்கிறது, இதெல்லாம். இப்படி ஒரு 10 பட்டியலை வந்து புத்தர் போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டிய தீமைகள்னு. இந்த பொண்ணு கேட்குறா, இந்த 10 தீமைகளில் ஏன் பேரவா இடம்பெறவில்லை? நீங்கள் தானே டிசைர் இது ரூட் காஸ் ஆஃப் ஆல் சஃபரிங் சொல்கிறீங்க, ஏன் இந்த டிசைரை நீங்கள் அதில் வைக்கலை
அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இரண்டாவதாக இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. அவா என்பது தீமையாகுமானால், இந்த புத்த பிரான்கள்லாம் பாருங்கள், புத்த பிட்சுக்கள்லாம் பாருங்கள், அப்போ அதுதான் அந்த காலகட்டத்தில் அப்படி இருந்துருக்குறாங்க. கொடை வச்சுருக்கிறாங்க, காலுக்கு நல்ல மிதியடி போட்டிருக்கிறாங்க, அப்புறம் இன்னும் அந்த கைக்கான இதெல்லாம் வச்சுருக்கிறாங்க, ஸ்டாண்டு வச்சுருக்கிறாங்க. அப்படி மெய்யறிவோடு நோக்கினால் இவை யாரும் தீமை என்று கூற முடியாது. அது தேவையாக இருக்கிறது. செருப்பு போடாமல் போக முடியாது வெயிலில், அவங்க போட்டுக்கிட்டு போகிறாங்க. அப்போ இதையெல்லாம் நீங்கள் உண்மையை விமர்சனமாக பார்க்க மாட்டேன்றீங்களேன்னு கேட்குறாங்க அவங்க. அப்படி என்றால் ஆசைப்படுவது தப்பல்ல. இந்த பொண்ணு சொல்கிறாங்க, நீலகேசி, புத்தர் அவர்களே, ஆசைப்படுவது தப்பல்ல. ஆசை தீய விளைவுகளை உண்டாக்கக்கூடாது, ஆசை தீமைகளை உண்டாக்கக்கூடாது. ஏனென்றால் ஆசைப்படவில்லை என்றால் எந்த காரியமே செய்ய முடியாது, நல்ல காரியங்களும் செய்ய முடியாது. ஒருத்தருக்கு உதவணும்னு ஆசைப்பட்டால் தான் உதவி செய்ய முடியும். அப்போ தீய செயல்களை செய்ய முடியாது அப்படின்றது ஆசைன்ற அந்த பேசிக் ஃபிலாசபி புத்தா தான். அதையே அதை அறுத்து கையில் கொடுத்துருச்சு. அதுக்கடுத்து ஒரு பாயிண்ட் சொல்லுது, புத்தர் அவர்களே, நீங்கள் நற்காரியங்களை நற்பண்புகளை வாழ்க்கையில் ஏக்கத்துக்கு கடைப்பிடிச்சிட்டிங்க, ஆனால் உங்கள் தத்துவத்தில் அவற்றையெல்லாம் குறிப்பிட மறந்து விட்டீர்கள் அப்படின்னு கிண்டலாக சொல்லுது. இன்னொரு முக்கியமான ஃபிலசாபிக்கல் டிஸ்கஷன், ஒரு பொருளுக்கு 4 பேசிக்கான குணங்கள் தேவை. அதை ஸ்கந்தம்னு அவர் சொல்கிறார். 4 மூலப்பொருட்கள் வச்சுக்கலாமே. அது என்னன்னாக்கா, அதுக்கு ஒரு பெயர் வேணும், இன்னொன்று அதுக்கு ஒரு உருவம் வேணும், ஒரு ஃபார்ம், நேம் ஃபார்ம் 2 ஆயிடுச்சிங்களா. 3வது அதனுடைய மேட்டர், திரவியம், பொருள், அது எத்தகையான பொருள் என்பது 3. இந்த 3 சேர்ந்துட்டாக்க அது ஒரு செயல். அதான் அரிஸ்டாட்டிலுடைய 4 காஸ் தியரி தான் அது. ஃபஸ்ட்டு காஸ், அதாவது ஃபார்மல் காஸ், எஃபிஷியன்ட் காஸ், ஃபைனல் காஸ் இப்படிலாம் சொல்கிறாரு இல்லையா. எதற்காக செய்யப்படுகிறது செயல். அப்போ இந்த 4 விஷயங்கள் கொண்டாரு, உருவம், பெயர், திண்மை, செயல். இந்த 4 சேர்ந்து தான் ஒரு பொருள் ஆகுது. ஆனால் பௌத்தம் அந்த முதல் 3 கழட்டி விட்டு செயலை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்க்குறார்கள். முதல் 3 கழட்டிட்டு செயலை மட்டும் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த முதல் 3ஐ தொடும்பொழுது அது ஆன்மாவோடு பிணைக்கக்கூடிய சூழல் இருக்குது. நீலகேசி தான் சொல்கிறாங்க, அந்த முதல் 3ம் ஆன்மாவுடன் சம்பந்தப்பட்டது. உருவம், பெயர், அதனுடைய குணம், இதெல்லாம் ஆன்மாவுக்கான விஷயமாக தெளியப்படும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ ஏன் நீங்கள் இதை ஒத்துக்க மாட்டேன்றீங்க? ஆன்மான்றது முதல் 3 காசு தானே. இது அரிஸ்டாட்டில் சொல்லுவார். ஃபஸ்ட்டு ஃபார்ம் அண்ட் மேட்டர்னுவார். இந்த மேட்டர் மட்டும் புத்திசம் எடுத்துக்கிச்சு. ஃபார்மில் முதற் காரணம், அப்புறம் அதனுடைய நோக்கம், அதெல்லாம் அதில் வந்துடுது. 3 வந்துடுது. ஆக வடிவம், செயல் அப்படின்னு வந்துருச்சுனாக்க, செயலை மட்டும், வடிவத்தை விட்டுட்டு அந்த முதல் 3 காரணங்களை விட்டுட்டு வெறும் செயலை மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க, அப்படி செய்ய முடியாது அப்படின்னு ஒரு ஃபிலசாபிக்கலான ஒரு ஆர்கியூமெண்ட்டை ஸ்ட்ராங்காக வைக்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த வினை பயனை பற்றி பேசியிருக்காரு புத்தர். ஆனால் அதில் என்ன ஆயிடுச்சுனாக்க, வினை பயன் தான் புத்திசத்தில் திருப்பி எல்லாம் குழப்பற ஒரு விஷயமா இருக்குது. வீடு பேர் அதையும் கூட பின்னால் கடைசி கட்டங்களில் பேசிவிட்டார் அவர். அப்போது நிலையாமையை பற்றி பேசுகிறீர்கள், தொடர்ச்சி இல்லாத வாழ்க்கைன்றீங்க, எல்லாம் மாறுதல்ன்றீங்க. கடைசியில் எப்படி இந்த மாதிரி நீங்கள் வீடு பேர் வைக்க முடியும்? வீடு பேர் ஒரு நிலை பேர், அது நிலையாத பேருடைய பட்டியலில் வீடு பேர் எப்படி இடம்பெறும்னு கேட்குறாங்க. அந்த கர்மான்றது எப்படி, கர்மா வினை என்பது எதற்கான வினை, அதனுடைய இஃபெக்ட் என்ன, வீடு பேர் என்றால் என்ன என்ற கொஸ்டினையும் வச்சு பௌத்தத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இப்படி நீலகேசியினுடைய ஆர்குமெண்ட்ஸை பார்த்து புத்தர் வியந்து போனதாகவும், அவர் தன்னுடைய கோட்பாடுகளை மீண்டும் பரிசீலனை செய்வதாக சொன்னதாகவும் அந்த புத்தர் இல்லையா, அதனால் அவர் மதம் மாறி சமணராக மாறிட்டார் அப்படின்னு இருக்குது. அதனால் அவரே வியந்து போய் இவருடைய அறிவுத்திறனை பாராட்டி அனுப்பிவிட்டார் அப்படின்ற அளவில் அதை முடிக்கிறார் இந்த நூல் ஆசிரியர். நண்பர்களே, நீலகேசி எவ்வாறாகலாம் பௌத்தத்தை தர்க்க ரீதியாக எதிர்கொண்டாள் என்பதை பார்த்தோம். இது முதல் பகுதி காணொளி. 2ஆம் பகுதி காணொளியில் நாம் விரிவாக மற்ற சிந்தனை பள்ளிகளை எவ்வாறெல்லாம்
அவள் எதிர்கொண்டாள் என்பது குறித்து விளக்கமாக பார்க்கலாம். கண்டிப்பாக 2ஆம் பகுதி உங்களுக்கு இன்னும் பல தரவுகளை தரக்கூடும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.